எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஞானவையா அவர்களே, என் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சரவண சதாசிவம் அவர்களே, ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்களே, இன்னும் சிவனேய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கம். காஞ்சிபுரத்திலே நமக்கு அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, பல வகையான அமைப்புகள் நமக்கு இருக்குது, இங்கே எங்கே வேணாலும் போய் பேசலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்போது சிவனடியார் திருக்கூட்டம் போன்ற அமைப்புகள், நம்முடைய அமைப்பு அறக்கட்டளை எல்லாம் அப்பாவுடைய காலத்தில் கட்சி திருநெறி கழகம் என்று ஒன்று வைத்திருந்தாங்க. அது எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன் சொன்னாங்க. விநாயகர் வழிபாட்டு நூலம் அதை சார்பில் அப்போ காலப்பிள்ளையார் இருந்திருப்பார். அங்கே தான் முத்தமிழச்சியில் தான் அது அச்சிட்டுது. அது மாதிரி கட்சி திருநெறி கழகம், ஞானியார் சங்கம் வழக்கருத்தீஸ்வரர் கோயிலில் இருந்தது. அதை ரொம்ப நாள் அந்த போர்டு நான் பார்த்துருக்குறேன். ஞானியார் சங்கம் போர்டு நான் பார்த்துருக்குறேன் இருந்ததுக்கு அப்புறம். அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. பெரும்பாலும் நம்முடைய சாத்திர நூலெல்லாம் வடக்கருத்தீஸ்வரர் கோயில் நடத்திருக்காங்க. நம்முடைய போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை இருந்தார் இல்லையா, இப்போ டாக்டர் சிவகுமார் கண் டாக்டருடைய அப்பா, அவர் முதல் முறை அங்கே தான் பேசினார். முதல் முறையாக அங்கே கொண்டு வந்து பேசணும்னு சொல்லி அவர் பயிற்சி மரபு அமர்நாத்துக்கு சின்ன பையனாக இருக்கிறான். அவர் கொஞ்சம் இதுவாக இருந்தவர், கொஞ்சம் இளவையாக இருந்தவர். அவர் எப்படியாவது ஆன்மீக சொற்பொழி பேசணும்னு சொல்கிற பொழுது அவரை கொண்டு வந்து வடக்கருத்தீஸ்வரர் கோயில் தான், எனக்கு தலைப்பு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் சின்ன பையன், அவன் பேசினார். அப்போ ஒரு அரை மணி நேரம் அவர் பேசினார். அந்த மாதிரி இங்கே காஞ்சிபுரத்திலே பயிற்று ஆசிரியர்கள் போல் பல பேர் அங்கே இருந்தாங்க, பயில் வென்றவர்கள் பல பேர் அங்கே இருந்தாங்க. அதுபோல் நம்முடைய அறக்கட்டளையிலே அரிய ஒரு தொடர் நமக்கு திருமந்திரம் என்பது. நான் கூட தொடக்கத்தில் சொன்னேன், இது இப்போ யாருமே படிக்காத ஒரு நூல். இந்த நூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமுறைகளில் 2 சொல்லுவாங்க. அது இப்போ சர்க்குருநாதன் ஓதுவார் இருக்கிற மயிலாப்பூர், அவர் ஆண்டுதோறும் திருமுறை நடத்துவாங்க. அப்போ ஒவ்வொரு முறை என்னை கூப்பிடுவார். நான் 2 முறை போக முடியல, அதனால் இப்போ என்னை விட்டுட்டார். அவர் ஒரு முறை சொன்னார், திருக்கோவையார் பேசுங்க இந்த முறை, நீங்கள் யாருமே தொடர மாட்டேன்றாங்க அப்படின்னு. அதில் என்ன ஆச்சரியம்னா, திருக்கோவையார் நான் பேசின பொழுது இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும், அவ்வளோதான். சிவாச்சாரியர்கள் 2 பேர் அவங்க வேலையை விட்டுட்டு உட்காந்து நின்று கேட்டாங்க. திருக்கோவையாரை கேட்கணுன்னே கேட்டாங்க. முடிஞ்ச பின்னால் சொன்னாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது, பல செய்திகள் இங்கே அதில் இருந்தது என்று. அவங்க அந்த ஆர்வம், அவங்களுக்கு இருந்த ஆர்வம், அவங்களே சொன்னாங்க, இங்கே கோயிலில் யாரும் அதை பேசினாங்க கேட்கல, அதனால தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி திருக்கோவையார் இப்போ சைவத்தில் நம்ம அதிகமாக தொடராத ஒன்று. திருவான்மையூரில் இருந்த ஓதுவார் அதை சொல்லுவார். நீங்கள் ரத்ன ஓதுவார்னா அவர் பேர் ராஜரத்ன ஓதுவார். அவர் சொல்லுவார், நீங்கள் திருக்கோவையார் நடத்துக்கு நான் 2 முறை முயற்சி பண்ணி நடத்துகிறேன், திருக்கோவையார் நடத்திருக்கிறேன். 100-150 பாட்டு கூட போயிருக்கும். அப்புறம் அவரே சொன்னார், இல்லையா மற்ற ரொம்ப யாருக்கும் புரியல அது, அதனால் நீங்கள் வழக்கம் போல் வேறு ஏதாவது நடத்துங்கன்னு 2 முறை முயற்சி பண்ணோம். அதே போல் தான் திருமந்திரம் அதுபோல் சில இடங்களில் முயன்றோம், அதுவும் சரியாக வரல. பல்கலைக்கழகத்து கூட நம்ம முயன்றோம். அதுக்கப்புறம் இன்னொன்று சிவஞான பாஷ்யத்தை இப்போது கேட்குறாங்க. இப்போ ஆன்லைனில் கேட்குறாங்க இவங்கெல்லாம், நம்ம மலேசியா மக்கள் புரியுதோ கேட்குறாங்க. சொல்லிட்டேன், கஷ்டம்தான் சொல்லிட்டேன். அந்த பாஷ்யத்தை சென்னையில் யாரும், நம்முடைய இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை சொற்பொழிப்பாங்க. எனக்கு தலைப்பு கொடுத்தாங்க, பாஷ்யத்தை பேசுங்கன்னு சொன்னாங்க. 1.5 மணி நேரத்தில் பாஷ்யத்தை என்ன பேச முடியும்? பாஷ்யத்தை சுருக்கமாக என்னன்றது அதான் சொல்ல முடியும், அப்படி தான் பேசணும். சைவ சித்தாந்த பெருமன்றத்துலேயும் கூட இதே மாதிரி தான் பாஷ்யம் பேசுங்கன்னுவாங்களே தவிர, மொத்தமாக கொஞ்சமாக சொல்லுங்கன்னுவாங்களே தவிர, வரிக்கு வரி படிக்க வேணாம், சொல்ல முடியாது, முறையாக நடத்த முடியாது அப்படின்னா. அதனால் சைவ திருமுறைகளில் திருக்கோவையார் திருமந்திரம்னா இரும்பு கடலைன்னு சொல்லுவாங்க. இரும்பு கடலைன்னு அதுக்கு பெயர். சிவஞான பாஷ்யத்தையும் படிக்கணும். என்ன இப்போ நமக்கு வருத்தம்னு சொன்னால், இளைஞர்களெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் இலக்கணம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் என்பதே இப்போ யாருக்கும் தெரியாத போச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த தொடர்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இலக்கணம் தெரியணும். பாஷ்யம் அப்படி தான், இலக்கணத்தோடு தான் இருக்குது. இலக்கணத்தோடு தான் அவர் நிறுவுகிறார், சிலவற்றை நிறுவுகிறார்னு பார்க்குறோம். பாயிரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணத்தோடு தான் சொல்கிறார். இது தலைமை பற்றி வந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தலைமை பற்றி வந்தது
அம்மா பாடுற பொழுது எனக்கு அது நினைவு வந்தது. என்னென்னா, நித்யானந்தம் சார் இருந்தாங்களே, மயிலாப்பூர் நித்யானந்தம் இருந்தார். அவர் என்ன கேட்டார் ஒரு ஊரை, பூழியர்கோன்னு இப்பொழித்த பாட்டில் அது என்ன திருநாவலருக்கு மட்டும் வாழி திருநாவலர்னு வருது, ஏன் மற்றவங்களாம் வாழி இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். பூழியர் கூட இப்பொழித்தாரு ஆழி மிசி சொல்லிவிட்டு அப்புறம் வாழி வாழி திருநாவலர். அதான் நான் 2 விஷயம் சொன்னேன் அவருக்கு. இந்த வாழி என்பது அசைச்சொல்லா சொல்லுவாங்க. அம்மை வாழி தோழின்னு வரும் சங்க இலக்கியங்கள். அம்மை வாழி தோழினா வாழி என்பது அசைச்சொல்லங்க. அம்மை என்று சொன்னால் கேட்பித்தல் அர்த்தம். அம்மை கேட்பிக்கும். தொல்காப்பியத்தில் அம்மை கேட்பிக்கும் என்றால் நம்ம பேசிட்டே இருக்கும்போது தேவர்பா நான் சொல்கிறத கேளுன்றோம் இல்லையா, நம்ம அப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த வார்த்தை அது. ஏதோ வேறு வேலையாக இருப்பாங்க, வேறு நினைவாக இருக்கிற பொழுது அம்மை அப்படின்னா தோழியை பார்த்து அம்மைன்னா என்னான்னு திருவா என்னடின்னுவா. அது அம்மை வாழி உடனே வாழி சொல்லணும். என்னன்னு திரும்பினோடனே வாழி தோழி என்று அப்புறம் தன்னுடைய செய்தியை சொல்லுவாள். அந்த மாதிரி வாழி என்பது அசைச்சொல்லா சொல்கிறது. இன்னொன்று, இந்த மாதிரி இடங்களில் வாழின்னு வந்தால் அந்த வாழி என்பது ஏனையவற்றிற்கும் சேர்க்கேன்னுவாங்க, ஏனையவற்றிற்கும் சேர்க்கேன்னு சொல்லிடுவாங்க. அது ஒன்று சொன்னாலும் வாழி பூழியர்கோன் வைப்பொழித்த புகழியர்கோன் ஒருவேளை வாழ்த்தில் வைத்து கொண்டால் வாழி பூழியர்கோன் வைப்பொழித்த வாழி ஆழியர்கோன் ஆழி விசைத்தேன் அப்படி வைத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியான்னு கேட்டுட்டார். அது எது சொன்னாலும் கேட்டுக்குவார், பொதுவாக கேட்டுக்குவார். அவருக்கு கன்வின்ஸ் ஆகலன்னா விடமாட்டார். அது இல்லைங்க அப்படி இல்லைன்னு அப்படி இல்லைன்னு அவர். அந்த மாதிரி திருமந்திரத்தில் நாம் அப்பாவுடைய உரையிலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நானும் கூட பார்க்குறேன், ஒன்றும் பண்ண முடியும். இதுமாவது இதெல்லாம் 2ஆம் தந்திரமாவது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் புரியும். பின்னால் அவங்க 8, 7, 8, 9 பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருமானுடைய திருவருள். அவங்க இங்கே அவதரித்தது, அவங்க அவதரித்து மட்டுமல்ல, அதாவது இதில் நான் இப்போ எனக்கு ஆதீனத்தில் விருது கொடுத்தாங்களே, நான் ஒரு கட்டுரை மாதிரி எழுதி கொடுத்து சொன்னாங்க, அதான் எழுதி கொடுத்துருக்குறேன். அப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்கடா யாரா போட போகிறாங்க தனியாக பதிப்பாசல் யாரும், இதெல்லாம் விரும்புகிறதே கிடையாது. முதல் விஷயம், நிறைய பொருட்செலவு ஆகும். அதெல்லாம் ஆதீனம் இல்லை என்றால் நம்முடைய எழுத்துக்கள் வெளியே வந்திருக்காது. ஏன்னா அங்கே தான் நிறைய எழுதியிருக்காங்க. அப்புறம் எவ்வளோ எழுதியிருக்காங்க தனியாக, பல்கலைக்கழகம்லாம் எழுதியிருக்காங்க, அது வேறு. தனியாராக பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி புராணத்துக்கு தான் வானதி பரிபகத்துக்கு போய் முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதை நான் குறிப்பாக அதையும் எழுதியிருக்கிறேன். ஒரு காஞ்சி புராணத்தை படிவதற்கு 1935 அப்புறம் 85 ஆண்டு கழித்து இப்போ தான் திறமை அருப்படி அறக்கட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதனால் அப்பா எழுதிய புத்தகம் எல்லாம் இந்த ஆதீனம் வெளியிடணும்னு சொன்னால் நம்ம கைக்கு வந்திருக்காது. இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறது தான், இப்போது 2வது பதிப்பு போட்டு இப்போ ஓடிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6000 ரூபாய் ஒன்றுமே காசு கிடையாது. அது இருக்கு, அதான் அப்படியே சப்சிடி கொடுப்பாங்க. ஆனால் எப்படியோ அது 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. வாங்கிட்டாலும் இப்போ வெளிநாட்டிலாம் பரம்பரை வாங்கிட்டாங்க. ஏன்னா இந்த திருமுறைகளுக்கு உரையில் தகுந்த உரை எழுதியிருக்கிறாங்க, தகுந்த உரை எழுதியிருக்கிறாங்க. இல்லை அப்பாவுக்காக சொல்லலை, மற்றவங்களும் என்ன முத்துசு 2ஆம் திருமுறைக்கு 4ஆம் துறைக்கு அவர் எழுதியிருக்கிறார். 3ஆம் திருமுறைக்கு பண்டித கண்டசாமி பிள்ளை ரொம்ப அருமையான உரை. சானா தண்டமானி தேசிகர் முதல் திருமுறை என்று 12ஆம் திருமுறை கு. சுந்தரமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் சீக்கிய பின்பற்றி எழுதியிருக்கிறார். இதெல்லாம் பெரிய கருவூலங்கள், திருமுறைக்கு உள்ள கருவூலங்கள். இதெல்லாம் மீண்டும் அது விற்றுட்டு போய் மறுபடியும் போடணும்னு சொன்னால் பெரிய பொருட்செலவு, ஆதீனத்துக்கெல்லாம் பொருட்செலவு. இப்போ நான் இந்த விருதுக்கு போன பொழுது ஆதீனத்தை சந்தித்து தனியாக பேசணும் பொழுது சொன்னார், வடக்கெல்லாம் கேட்டாங்க, வெளிநாட்டெலாம் போகலையா, நான் கேட்டேன் சும்மா. சிரிச்சுக்கிட்டார், ஏன்னா அவர் வெளிநாடே சுற்றுறவர். இல்லைங்க, எங்கே நான் போகிறது, இப்போது நான் வடக்கே தான் போகணும், ஏன்னா பொருள் கொஞ்சம் தேவைப்படுது மடத்துக்கு, பல விஷயம் செய்யிருக்கு, எல்லாம் கை வச்சு செய்துட்ருக்குறோம், வடக்கே போனால் பொருள் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், கொடுப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி திட்டம் வச்சுட்டுருக்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த மாதிரி சேர்த்து ஒரு பெரிய விஷயம் செய்யவில்லை என்றால் நமக்கெல்லாம் கிடைப்பது கஷ்டம். ஆமாம், சரி, முதல்ல 7 திருமுறையோ நம்ம போட்டிருந்தாங்க, அப்படியே இருந்தது விற்கிற 25 ரூபாங்க. அது அப்போ நல்ல ஞாபகம். ஆனால் 25 ரூபா யாரை வாங்கலை, அப்படி போய் வாங்கியிருக்காங்க. ஓ, தனித்தனியா, ஆமாம், தனித்தனியா. அதான் அதுவா? ஓ, ஆமாம், இவர் ஆமாம் பார்த்துருக்கிறேன், ஆமாம் பார்த்துரு, ஆமாம். ஓஹோ,
அடடே. ஆ பரவாயில்ல. ஹஸ்பண்ட். ஓஹோ. அதான் ஜோசிப்புக்கு நாம் என்ன பண்ணுவோம். அதான் இது பயன்படுத்தி பாருங்க, இதெல்லாம் தேவையான புத்தகம் தானே. அதான் அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அரிய நூல் அரிய இதுவாக இருக்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் நம்ம விளக்கிறோம். நேற்று நம்ம அந்த முதல் பாட்டில் சிவனிந்தனை கூடாதுன்னு சொல்கிறதுல அந்த கடைசி பாட்டுக்கு அப்பா விளக்கம் எழுதுகிறாங்க. அதுதான் நான் நடத்துகிறேன். 7ஆம் பக்கத்தில் நம்ம இருக்குது. அதாவது வேதியராயும் விகிருதனாம் என்கின்ற நீதியுள் ஈசன் நினைப்பொழிவார்களே என்று, ஈசனுடைய நினைப்பில்லாமல் போனால் எவ்வளவு தவறு என்பது அங்கே சொல்கிறார். அது என்ன காரணம் என்று சொன்னால், திருமாலை வழிபட்டால் செல்வம் சேரும், பெருமானை வழிபட்டால் வறுமைதான் வரும்னா இது எங்கே யார் சொன்னாங்கன்னு தெரியல, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பல பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. சிவனை வணங்கினால் வறுமைதான் வரும் என்று இருக்குது. மாறாத செல்வம் வருவிப்பானைன்னார், ஏறி நிறைந்த செல்வன் கண்டாயின்னு பாடினார், பாட்டு பாடினார். அப்பா வேடிக்கை சொல்லுவாங்க. இந்த கேள்வியை ஒரு இலங்கை தமிழ் மாணவர், என்னுடைய மாணவர் லயலால் படித்தவர், வீட்டுக்கு அப்போல்லாம் குரோம்பேட்டைக்கு வருவார். அப்பா இருந்த பொழுது அப்பா அந்த கேள்வி கேட்டார். ஐயா, இந்த மாதிரி சிவனை வழிபட்டால் வறுமை வரும்னு சொல்கிறாங்களேன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே, சோழ மன்னர்லாம் யாருப்பா, அவங்களாம் வறுமையாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய 350 ஆண்டு காலம் பிற்கால சோழர்கள் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது தொடங்கத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதித்த சோழன் முதல்ல அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி குலோத்துங்கன் 3ஆம் குலோத்துங்கன் வரையில் சரியான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அங்கே அந்த பிற்கால சோழர் காலம் பொற்காலம்ன்றாங்க, பொற்காலமாக இருந்ததுன்றாங்க. வரலாற்றிலேயே சங்ககாலம் ஒரு பொற்காலம், அடுத்து இந்த 9லிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையில் பொற்காலம் என்று எழுதுகிறாங்க. அவங்கள ஒருத்தர் கூட சைவத்தை விடலையப்பா, அவங்களாம் என்ன வறுமையாக இருந்தாங்க அப்படின்னு அப்பா கேட்டாங்க. சிரிச்சுட்டு, ஐயா நல்ல பதில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போனோம் அந்த பையன். அதான் நாமும் சொல்கிறது, அதுதான் சொல்கிறது. அதனால் அதெல்லாம் மௌடிகமான ஒரு விஷயம். முக்கியமாக இன்னொன்று, உலகியல் செல்வத்தை பற்றி நீதி நூல்களெல்லாம் வேண்டாம் தானே சொல்லுது. செல்வம் நிலையாமை என்று தானே சொல்கிறாங்க. நிலையாமையில் இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்க நிலையாமைன்னு சொல்லிட்டு கல்வி நிலையாமைன்னு சொல்லவே இல்லையே. அது யார் சொல்லவே இல்லையே. அது என்னைக்கு நிலையானது அல்லவா அது என்று. திருவள்ளுவர் இளமை நிலையாமை சொல்லாமல் செல்வ நிலையாமை சொல்கிறார். வருகின்ற பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும்ப்பா. முறையாக சேர்த்தா சொல்கிறேன், முறையாக சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். போகிற பொழுது ஒரேடியாக போயிடும் என்று அவர் சொல்கிறார். நாலடியாரில் இன்னொரு குறிப்பாக சொல்கிறாங்க, செல்வத்தை சேர்த்தவன் இருக்கின்ற பொழுதே, அவன் இருக்கிற பொழுதே செல்வம் போயிடும், மாறாக செல்வம் இருந்தால் அவன் போயிடுவான் அப்படின்ற, எதுலேயும் இப்படி பயன் கிடையாதுன்ற. இவ்வளோ தூரத்துக்கு அந்த நிலையாமை சொல்கிற பொழுது அது மட்டும் இன்னொன்று சொல்கிறார். உரையாசி எழுதுகிறாங்க, இளமை என்பது ஏறக்குறைய ஒரு 30-35 வயதுனா இளமை போச்சு நமக்கே தெரியுது, நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாக்கை என்று சொன்னால் சரி, 80 வயசு சரி என்பது போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. செல்வ நிலையாமைக்கு வரையறை இருக்குதா? இந்த வயசில் போகணும் இருக்குதா? இந்த வயசு வந்தால் செல்வம் போகணும், அது எப்போனாலும் போகலாம், இளமையிலேயும் கூட போகலாம். அதனால் எப்பொழுதும் போகக்கூடிய நிலையாமையுடைய செல்வத்தின் மேலே அந்த அளவுக்கு பற்று இருக்கிறது மக்களுக்கு என்றெல்லாம் அறநூல்கள் சொல்லுகின்றன பார்க்கும். அதுதான் எழுதுகிறார். ஞானசம்பந்தர் அப்படி ஏன் பாடியிருக்கிறார் என்றது நான் நினைக்கிறது உண்டு. அந்த பாட்டை சிவபுரம் பதிக்கிறதை எடுத்து போட்டிருக்காங்க அப்பா. அதில் பெருமானை எண்ணினால் என்னென்னதுக்கு அவங்க வரிசையாக அந்த பாட்டு இருக்குது. நான் குறிப்பாக மட்டும் எழுதியிருக்கிறேங்க. 8ஆம் பக்கத்தில் அது இருக்கும். இல்லை இருங்க, இல்லை 7ஆம் பக்கத்தில் இருக்கு. 7ஆம் பக்கத்திலேயே சிவபுரம் நினைபவர் 7ஆம் பக்கத்தில் இருக்கு. சிவபுரம் நினைந்தால் திருமகளோடு திகழ்வரேன்னார். அது ஏன் அவர் எழுதணும்? உலகப் பயன்கள் உண்டு, ஏதோ முத்தி மட்டும்தான் தருவான், வீடு பேரு தான் தருவான் நினைக்காதீங்க. உலகப் பயனை தருவான், திருமகளோடு திகழ்வார், ஜெயமகளோடு தலைவரே, ஜெயமகளுக்கு தலைவர், கலைமகள் தர நிகழ்வரே, எழில் உரு உடையவர்களே என்றார். எழில் உரு, நல்ல உருவாய்க்கும்ன்றார். குலம் நிலம் நிகழுமே, குலம் கிடைக்கும், நிலம் கிடைக்கும், இந்நேரத்திலே குலம் கிடைக்கும்ன்றார். இவையெல்லாம் செல்வங்களாக 16 செல்வங்களாக நாம் சொல்கிறோமே, அவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பாடுறாருன்னா
சிவபுரத்தை நினைந்தால் வெல்லாம் என்று உலகப் பயனை சொல்கிறான் பார்க்கும். அதைத்தான் நம்ம நேற்று சொல்ல நினைத்தது. சிவன் முத்தியை கொடுப்பவன் என்பதை தர்க்கத்தில் தண்டா பூமிகா நியாயம் என்று அதை வைத்து எழுதியிருக்கிறாங்க. திருமந்திரத்திற்கு பார்த்தா தெரியும், அவங்க அப்பா உரையில் தண்டா பூமிகா நியாயம் என்று. அதாவது அபூதம் என்று சொன்னால் அப்பம் சாப்பிட்றாங்க இல்லையா, அது அப்பமா. ஒரு கழியில் அப்பத்தை கட்டி வச்சாங்களாம், பாதுகாப்பாக கட்டி வச்சாங்களாம். அந்த பூனை ஒன்று வந்து தான், பூனை வந்து அந்த கழியோடு முழுகிடுச்சு, கழியை முழுகிடுச்சான். கழியை முழுகிட்ட உடனே ஒருத்தன் கேட்டானா, கழியாக முழுகிடுச்சு அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டானா. அப்போ பூனை அப்பத்தை சாப்பிடக்கூடாதுன்னு கழியில் கட்டி வச்சா, அது கழியே முழுகிச்சின்னு சொன்னான். அப்போ என்ன ஆச்சு ஒருத்தன் கேட்பானா, கழியே முழுகினா அப்போ உள்ளே போயிடுச்சா, அது ஏற்கனவே போயிடுச்சுடா அப்படின்னு தானே சொல்கிறான். அதைத்தான் தண்டா பூமிகா நியாயம்னு வைத்து சிவன் முத்தியை தருவான்னு சொன்னால் செல்வம் தருவானான்னு கேட்டால் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க இல்லையா. அவன் முத்தியே தரக்கூடியது, யாருமே தராத முத்தியை தரக்கூடிய பெருமான் அவன் செல்வம் தருவானான்னு கேட்டா அதெல்லாம் சாதாரண அப்போ மாதிரி அதெல்லாம் முடுங்குற கதை என்று. இப்போ நம்முடைய இப்போ இதில் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கடிதம் எழுதுகிறார் இல்லையா, திருமுகப்பாசுரம் நமக்கு இருக்கு. அது ஏன் எழுதுகிறா, ஏன்னா அவர் கொடுக்கூடாதுன்னா அவர் இல்லையான்னா. சுந்தருக்கு எப்படி கொடுத்தார், யாரை கேட்டு கொடுத்தார், அவர் தானே கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். அது சேரமான் பெருமாள் நாயனாரை பாணபத்திரி தரிசிக்கணும், ஏன்னா அவர் பெரிய நாயனார். சேரமான் பெருமாளுக்கு பாணபத்திரை பற்றி சொல்லணும், எப்படி சுந்தரரை அறிமுகப்படுத்துகிறாரோ அதுபோல் பாணபத்திரை அறிமுகப்படுத்தணும். நிறைந்த பாடகுணம். பாணபத்திரை பற்றி பொதுவாக சினிமாவில் வேறு மாதிரி எடுத்துட்டான். அதாவது அவர் என்ன பண்ணுவாராம், சிவனை தவிர வேறு யாரையும் பாடுறது கிடையாது. என்னை கூப்பிட்டா அவர் மேலே தான் பாடுவேனே தவிர சங்கீதத்தான் கச்சேரி கூப்பிடாதீங்கன்னு வராங்க. அதனாலே அவர் வறுமை வந்ததா, வேற ஒன்றும் இல்லை. பெருமானை தவிர நான் யாரும் பாட மாட்டேன். இப்போ நம்ம ஏயாதி அப்படி தான் இருக்கிறார், ஓதுவார ஏயாதி பாடி செல்கிறார், அவர் அப்படி தான் இருக்கிறார். அதனால் அவர் பாருங்கள், நீங்கள் பார்க்கணும், அவருக்கு பாண்டிச்சேரியில் இப்போ இருக்கிறார். அவர் சொந்த ஊர் விருதாச்சலம். பாண்டிச்சேரி அன்பரெல்லாம் போய் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்ருக்காங்க, ஐயா நீங்கள் வாங்க பாண்டிச்சேரிக்கு, நாங்கள் உங்களை கவனிச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ ஒன்று இது மாதிரி பாட்டு தானே, அவர் வேறு ஒன்றும் கிடையாது. மாணவர்கள்லாம் குழந்தைகள்லாம் அனுப்புகிறோம், பாட்டு கற்றுக் கொடுங்க, மாத விழா கொடுக்குறோம், இவ்வளோ தூரம் சொல்லி அவர் நம்பி வந்துட்டார். ஒருவரும் திரும்பி கூட பார்க்கலையா. திரும்பி கூட பார்க்காத மட்டும் இல்லை, கூப்பிட்டா நீங்கள் திருமுறை மட்டும் பாடக்கூடாது, திருப்புகழ் பாடணும், மிருகம் நிலை பாடணும், அபிராமேந்தாரி பாடணும் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் பெருமானுக்கு தவிர பாட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். எனக்கு அவர் கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா பண்ணுறது, பெருமான அருமையாக அவருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டான், நல்ல கவர்மெண்ட் வேலை, எந்த கவலையும் கிடையாது. அவர் பாட்டு இப்போ நேரம் கிடையாது, அவருக்கு நேரம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தர்ம ஆதீனத்தில் அவருக்கும் முதல்ல போன மகாசனி கொஞ்சம் கருத்து வேறுபாடு முதல்ல இருந்தது. அப்புறமா அவர் தெரிஞ்சுக்கிட்டார், அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு தீட்சையெல்லாம் பண்ணார். யாருக்குமே கிடைக்காத தீட்சையெல்லாம் போன சன்னிதானம், அது யாருக்கும் இளைய தெரியாது. ஒரு ஓதுவார் நல்ல பாடுறான்டா, நல்ல விஷயம் தெரிஞ்சுக்குது, அவன் ஆழமாக படிக்கிறான்டா, அவனை தான் தீட்சை கொடுன்னு சொல்லி அடைஞ்சு போன சன்னிதானம் கூப்பிட்டு தீட்சை கொடுத்து இப்போ இந்த சன்னிதானம் ரொம்ப அவரை வச்சு கொடுத்து பாதுகாக்கிறார். அப்போ பெருமானை தான் வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைப்பதற்கு நேராக சான்று, நமக்கு நேர் சான்று. அதுபோல் பாணபத்திரனை நல்ல செல்வத்தோடு வைத்திருக்கணும்னு சொல்லி தான் சேரமான் பெருமான்கிட்ட என்று அனுப்பினார் என்று அந்த திருவதிப்பதிவு இப்போ நமக்கு சான்றாக இருக்கிறது பார்க்கும். மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பது வேண்டார். மாண்பொருள் கொடு, தன்போல் அன்பால் அன்பன், உன்னை போல நான் அன்பம் பாவேன் என்று சொல்கிறான்னு பார்த்தா, செல்வத்தை மற்றவர்கள் மூலமாகவும் பெருமான் தருவான், அவனேவும் தருவான், அவனே தருவதற்கும் வாய்ப்பு உண்டு என்பதான் பார்க்கும். அதுதான் சொல்கிறாங்க ஞானசம்பந்தர், அப்படி தான் பாடுறார். தண்டம் என்றால் கழி, அபூபம் என்றால் அப்பம், தண்டா பூமிகா நியாயம் அந்த எழுதிருப்பேன். தண்டா பூமிகா நியாயம் அதை பற்றி கொள்க அப்படின்னு. அப்புறம் நிறைய பாடுறாருன்னு அந்த அப்பா மேற்கோள் காட்டியிருக்காங்க, நான் ரொம்ப எழுதலை. அன்பன் அணி ஆரூர் நண்பொன் மலர் தூவ இன்பமாகுமே. ஆரூரில் மலர் தூவி பாடுறாரு, எல்லைகளை திருவாரூரில் எல்லையில் மலர் தூவி பாடுறாரு. அந்த பதிகத்தில் அன்பன் அணி ஆரூர் நன்பொன் மலர் தூவ இன்பமாகுமே, வையம் உமதாமே, வையம் உங்களுக்கு என்றார், ஞாலம் ஆழ்வரே. இனி உயிர்களுக்கு முத்தி தருவது சிவனை என்று வேறு எவராலும் இல்லை என்பதை கந்தபுராணம் காஞ்சி புராணம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது கந்தபுராணம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் பரசிவன் உணர்ச்சியின்றி பல்லுயிர் தொகையும், அது ஒரு உபநிடத்தினுடைய மொழிபெயர்ப்பா சொல்கிறாரு. பல்லுயிர் தொகையும் என்றும் விரவிய துயர்க்கு ஈறு எய்தி வீடு பேர் அடையும் என்றால்
உருவமில் விசும்பின் தோலை உறுத்தி உடுப்பதற்கு ஒப்பன்றே பெருமறை ஏம்பற்றி என்றால் பெண்ணோர் சான்று உண்டோன்றார். பெருமானை தவிர நமக்கு முக்தி கிடைக்கும் என்று சொன்னால் எது போல என்றால் விசும்பினை தோலாக உரித்து போத்துக்கிறது மாதிரி. அது யாரும் முடியாது, அது முடியாதல்லவா. அதுபோல் கிடையாது, சிவனை தவிர வேறு யாரும் முக்தி தர முடியாதுன்ற. மானுடன், அது காஞ்சி புராணம் விரிவாக பாடுறார். மானுடன் விசும்பை தோல் போல் சுருட்டுதல் வல்லனாயின் தோல் போல் அதை சுருட்டினால் ஈனமில் சிவனை காணாது இடும்பை தூர் வீடும் எய்தும் என்று சொல்லலாம். மானவர் சுருதி கூறும் வழக்கு இவை ஆதலாலே ஆனவர் இறையை காணும் உபாயமே அறிதல் வேண்டும். பெருமானை அறிந்தால்தான் உங்களுக்கு முத்தியே தவிர வேறு கிடையாது என்று உபநிடதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன என்று அந்த உபநிடத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. நான் அதை எழுதலை. அவன் அவள் அது எனும் அவைதொரும் ஒன்றும் இச்சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை. துவளரும் இம்முறை சுருதி கூறுமால் இவனடி வழிபடின் முத்தி எய்துவாய் என்று திருநெறிக்காரை காட்டில் படலத்தில் பாடுறார் இருப்பார். இதனால் அறியாமையால் சிவனை இகழ்தல் கூறப்பட்டு அதுவும் குற்றம் எனப்பட்டது என்று சிவனிந்தை தவறு என்பதை அதோ சொல்லியிருக்கிறார்னு பார்க்கிறோம். அதுவரையில் நமக்கு அந்த செய்தி. இனிமேற்பட்டு 9ஆம் பக்கம்தான் குருநிந்தை கூடாமை என்று இருக்குது. பார்க்கலாம். அது எப்படி நடக்கும் அப்படியா? சரி சரி. புரியுதா? 20-21 சிவபுரம். ஓ ஓ ஒரு பாட்டு எல்லாம் திருமலை கலைஞர் வீழிமலை படி வீழிமலை அதான் இதுதான். ஏன்னா அவங்கெல்லாம் ஏன் பாடுறாங்கன்னா இது மாதிரி ஒரு கருத்து அவங்களுக்கு இருக்குது இல்லையா. அதனால் சிவனை வணங்கினால் முத்தி தானே தவிர வேறு இல்லைன்ற மாதிரி சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்காக தான் பாடுறாங்க. அவங்களெலாம் அவங்க தெரிஞ்சவங்க தான், எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான். சரி, அடுத்து குருநிந்தை கூடாமை என்ற அந்த பகுதியை தான் பார்க்கணும் இன்றைக்கி. அதாவது திருமந்திரத்தில் பூசையை சொல்கிற பொழுதே செவ்வையை சொல்வது போலவே மாகேஸ்வர பூஜை குரு பூசை ரெண்டும் சொல்கிறார். பூசை என்ற முறையில் சிவனுக்கு வணங்குகின்ற சிவபூசை ஒன்று, குருவை வணங்கணும் குரு பூசை, சிவன் அடியாரை வணங்கணும்னு மாகேஸ்வர பூசைன்னு 3 சொல்கிறார். அதுபோல் இங்கே சிவநிந்தை கூடாமை என்று சொன்ன உடனே குருநிந்தை கூடாமை என்றும் பின்னால் அடுத்து வருது மாகேஸ்வர நிந்தை கூடாமை என்றும் வரும். அங்கே பூசையை சொன்னார், இந்த 3 பேரும் நிந்திக்கக்கூடாது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்னு பார்க்குறோம். அதுதான் முதல்ல குருநிந்தை கூடாமை. பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள்னார். எடுத்த உடனே சொன்ன வார்த்தை பெற்றவனே கவனிக்க மாட்டான்ட்டார் முதல்ல. ஏன்னா பெற்றோர்கள் என்பவர்கள் ஸ்வகுரு, தானே அமைந்தவர்கள் என்பார்கள். குருவனுடைய வகையை சொல்கிற பொழுது தானே அமைந்த குரு அவங்கள்லாம். நாம் அவங்களை நாம் நம்ம இஷ்டப்படி பெற்றோரை கொள்ள முடியாது. அவர்களுக்கு நாம் பிள்ளையாக பிறந்திருக்கிறோம், குழந்தையாக பிறந்திருக்கிறோம். எனவே அது ஸ்வகுரு என்பார்கள். அது பெற்றிருந்தார் என்று இங்கே போடுறார். பெற்றோர்களையே பேணார் கயவர்கள்ன்ற அந்த வார்த்தை போடுறார், கடுமையான வார்த்தை போடுறார். அருளாளர்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை வருதுன்னு சொன்னால் அவங்க எவ்வளோ கோபத்தில் இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய பாவம்ன்றார். அதை நீ பேணவில்லை என்றால் எவ்வளோ பெரிய பாவம்ன்றதை அவர் எழுதுகிறார். பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள், உற்றிருந்தாரை உழைவன சொல்லுவார். பக்கத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் மனம் வருந்தும்படியாக சொல்வார்கள்ன்றார். மனம் வருந்தும்படியாக சொல்வது அவளை கொல்வது போலன்றாங்க. அவளை கொல்வது போல என்று தான் பாடுறார் திருமந்திரத்தில். உற்றிருந்தாரையும் உழைவன சொல்லுவர், கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் அவர், பெற்றிருந்தார் என்று யார் பெரும் பேரே என்று எழுதுகிறார். அது அங்கே தான் எழுதியிருக்கோம். கீழ்மக்கள் பெற்றோரையும் மதியார், ஏனை பெரியோரையும் மதியார், அவங்களே உறவினரையும் மனம் நோக பேசுவார், இகழ்வார். இதெல்லாம் நாம் செய்கிற விஷயங்கள்ன்ற ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற.
கற்ற சான்றோர் வழி, கற்றிருந்தார் வழிதான் பெற்றார் பெரும் பேருன்றார். கற்றவர்கள்தான் பேர் பெறுவார்கள். கற்றிருந்த சான்றோர்கள் வழி நின்றால்தான் உங்களுக்கு பேர். அப்போ யார் யார் குறவர்கள் என்றால், சதகப்பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, பெற்றவன் ஒரு பிதா என்றும் பெற்றவன் சொல்றது. இவன் நீளமான பாட்டு 9 பேர் சொல்கிற ஞாபகம் சின்ன பொழுதில் படித்தது. ஆனால் நான் மனப்பாடம் பண்ணல அந்த பாட்டு. நான் அப்போ அதாவது தாய் தந்தைனா அவர்கள் ஒரு குருவாகவும், பிதாவை சொல்கிற தந்தை, பெற்றவன் ஒரு தந்தை, பெண் கொடுத்தவன் கூட ஒரு தந்தை என்று, மாமனார் கூட தந்தை என்று, அண்ணன் ஒரு தந்தைன்னு வரும். நட்பில் வர்ற அது சொல்லுங்க சொன்னா நல்லது தானே. நல்லா தவமது செய்தே பெற்றெடுத்தவன் ஒரு பிதா, தனை வளர்த்தவன் ஒரு பிதா, தயையாக வித்தையை சாற்றினவன் ஒரு பிதா, சார்ந்த சர்க்குரு ஒரு பிதா, அவமறுத்தாள்கின்ற அரசொரு பிதா, நல்ல ஆபத்து வேளை தன்னில் அஞ்சலென்றுற்ற துயர் தீர்த்துளோன் ஒரு பிதா, அன்புளமுனோன் ஒரு பிதா, கவளவிடு மனைவியை பெற்றுளோன் ஒரு பிதா, கலிதவிர்த்தவன் ஒரு பிதா, காசினியில் இவரை நித்தம் பிதாவென கருதுவது முறைமையாகும், மௌலிதனின் மதிய அரவு புனைவி மலர் உதவு செரு மதலை என வரு குருபரா, மயிலேறி விளையாடு குகனே புல்வயல் நீடு மலைமேவு குமரேசனி. எழுதியிருக்கிற ஞாபகம் நினைக்கிறேன். அதுலேயே வேற எங்கே எழுதியிருக்காரு, திருநீர் விடுது எப்படி என்று சொல்கிற பொழுது திருவெண்ணீற்றை நெற்றியிலே நிலத்தில் விழாமல் நிமிர்ந்து கொண்டு சிவசிவா என்று இடணும்னு இல்லையா. எல்லாவற்றையும் சதகத்தில் சொல்லியிருக்காங்க. சரிண்ணா இப்போ இல்லை, அது இப்போ எனக்கெல்லாம் என்ன, எங்கள் காலத்திலே சதகம் இல்லை. நாம் அப்பா சொல்கிறதுனால கொஞ்சம் படித்தேன் நான், தவிர சதகம் பாடத்தில் கிடையாது. உங்கள் காலத்திலே கிடையாதுன்றீங்க. அப்பா சதகம் அப்பா காலத்தில் உண்டு. சதகம் எனக்கு தெரியும், அப்பாவை சொல்லி நாங்கள் வாங்கி படிச்சுருக்கிறேன். எனக்கு ஞாபகம் மனப்பாடம் கிடையாது. இருக்கு. ஆமாம், எனக்கு சரக திரட்டு பிரபந்த திரட்டு. ஆமாம். ஆனால் ஔவையார் பாட்டு, சிவபிரகாசன் பாட்டுலாம் எனக்கு முதலே அப்பா படிக்கிட்டான்னு சொல்லிட்டேன். நன்னெறி இதெல்லாம் என்னை படிக்க சொல்லிட்டாங்க. அப்போவே நம்ம படித்தோம், சின்ன போல படித்தோம் அதெல்லாம். அதில் அது பாடத்திட்டமாக இருந்தது அந்த காலத்தில். பாடத்திட்டமாகவே சரகத்தை வைத்தால் நல்ல ஒழுக்கங்களை பற்றிய பாடங்கள் அதெல்லாம். அது நன்றாக படிந்து விட்டாலே போதும், அதுக்கப்புறம் மற்றது படிக்கலான்றதுக்காக தான் நம்மை பக்குவப்படுத்துவது. அதாவது நிலத்தை விதைப்பதற்கு முன்னாலே பண்படுத்துவது போல அதை செய்திருக்கிறாங்க. அதனால் பிதா என்று சொன்னால் குறவர்கள் குருமார்கள் தானே தவிர அப்பான்னு வைக்கக்கூடாதுன்னு அவர் எழுதுகிறார். அதுதான் அங்கே வருது நமக்கு. யார் யார் என்றால் தாய் தந்தை தமையன் மாதுளன் முதலிய மூத்த உறவினர்கள் குறவர்கள். இடைநிறா போட்டிருக்குது. குறவர் இடைநிறா போட்டால் அது குரு என்ற அர்த்தம். தமிழில் குறவர்னா குரு. குரு என்ற வார்த்தைக்கு தமிழில் குறவர். அவரை நிந்தித்தல் கூடாது என்று முதல்ல விளக்கினார். எழுத்தறிவிப்பவர், நூற்பொருள் உணர்த்துபவர், தொழில் கற்பிப்பவர், ஞானம் தருபவர் என பல திறத்தினர் இருக்கிறார்கள். அதான் கற்றிருந்தார் வழி உற்றிருந்தார் பெற்றிருந்தார் என்று யார் பெறும் பேரே. இவர்களெல்லாம் நீங்கள் குருவாக வணங்கவில்லை என்றால் உங்களுக்கு பேர் கிடைக்காது, சிறப்பு கிடைக்காதுன்னு முதல்ல சொல்லிட்டார். யார் யாருக்கு நீங்கள் குறவராக மதிக்க வேண்டும் என்று குறிப்பாக அவர் சொன்னார். அடுத்து பாருங்கள், யார் யார் என்றார் பத்தினி. குருவாக வைக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் குரு பத்தினின்னு வேறு இருக்கிறாங்க. பொதுவாக பத்தினிமார்கள். ஒரு நாட்டிலே பத்தினி பெண்ணின் இல்லை என்றால் மழை பெய்யாதுன்னு பாடுறாங்க. சிலப்பதிகாரத்தில் வானம் பொய்யாது வளம் பிழைப்பறியாது நீள் நிலவேந்தர் கொற்றம் சிதையாது பத்தினி பெண்டில் இருந்த நாடுன்ற. பத்தினி பெண்களுக்கு அந்த சிறப்பை தந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். பத்தினி பெண் இருந்த நாட்டிலே வானம் பொய்க்காதுன்னு பாடுறாரு. அதனால் திருமூலர் அது முதல்ல பத்தினின்றார். பத்தினி, பக்தர்கள், தத்துவ ஞானிகள் இவங்களெல்லாம் சித்தம் கலங்க சிதைவுகள் செய்தால், அவர்கள் மனம் நோகும்படியாக நீங்கள் செய்தால் அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாண்டிடும்ட்டார். அவர் எவ்வளோ கோபம், ஒருவர் அடுத்த வருஷம் இருக்க மாட்டாங்க. அவர் என்ன கடுப்பாக பாடுறார் பாரு. அத்தம்னா செல்லும்னு அர்த்தம். அத்தமும் ஆவியும் ஆண்டு ஒன்றில் மாண்டிடும் சொல்லிட்டு சத்தியம் இது சதானந்தியான அது வேற சொல்லிட்டு சத்தியம் இது வாங்க வாங்க வாங்க
சதானந்தி ஆணையேன்னு பெருமானுடைய ஆணை சதானந்தம் என்ற பெயர் நமக்கு தெரியும். ஆனந்தி என்ற சொல் நந்தி என்று வரும். சதானந்தி என்றால் எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருக்கின்றவன். நடனமாடுகிறார் இல்லையா, எப்பொழுதும் நடனமாடுறான்னா எப்பொழுதும் ஆனந்தத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். எனவே சதானந்தி ஆணையன் என்று சொன்னார். ஆணையன்னார் சத்தியம் சொன்னார். அப்போ அவங்களாம் எவ்வளோ உறுதியாக சொல்லியிருக்காங்க. என்ன சார் திருமதி இப்படி சத்தியம் பண்ணுறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாம் அப்படி நன்னெறிப்படுத்துவதற்கு ரொம்ப கட்டாயம் செய்யணும்பா, விட்டுறாது. ஏதோ போகிற போக்கில் சொல்லவில்லை. இதெல்லாம் அனுபவத்திலே வருவது என்று பத்தினி பக்தர்கள்னார். அதுக்கு அப்பா எழுதியிருக்கிறாங்க, கற்புடை மகளிர் சிவனடியார்கள் தத்துவ ஞானிகள் எல்லாரும். இப்போ நாம் வழிபாட்டு செய்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய சைவத்தில் பார்க்கிற பொழுது பத்தினி என்று சொன்னால் நமக்கு காரைக்கால் அம்மையாரும் மங்கையர்க்கரசியாரும் என்ன மாதிரியான பத்தினிகள் பார்க்கிறோம். அவர் கணவனையே தெய்வமாக எண்ணி தன்னை தெய்வமாக அவர் வணங்கியவுடனே எல்லாவற்றையும் உதிர்த்து போய்விட்டான்னு பார்க்கும். மங்கையர்க்கரசியார் தற்காத்து தற்கொண்டான் பேணி என்ற அந்த குரலுக்கு அவர் தான் அப்படியே பொருத்தமாக இருக்கிறார். தன்னை காத்து கொண்டாங்க, தன்னை சைவமாக வைத்துக்கிட்டாங்க. அவர் அந்த மாதிரி சமணம் மாறல. தற்காத்துன்னு தன் கொண்டான் பேணி அவனையும் சைவனாக மாற்ற வேண்டியதார். தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காட்சி என்பதற்கு நயமாக எழுதுகிறாங்க சில பேர். தகை சான்ற சொல் என்றால் தகுதியானவர் பாராட்டுகிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று திருஞான சம்பந்தரை பாராட்டினா ஊரே பாராட்ட வேண்டியது தானே. அவர் தேவாரத்திலே பாடியிருக்கிறார் மங்கையர்க்கரசி என்று. தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று சைவத்தை காப்பாற்றுவதிலே சோர்வில்லாமல் அயராமல் பாடுபட்டவர்னு அந்த திருக்குறளை நம்ம அப்படியே மங்கையர்க்கரசியாக சொல்லலாம். அதுபோல் பத்தினி பெண்களை வணங்குறது ஏதோ கண்ணகிக்கு பத்தினியாக இருந்தால் அந்த அம்மா வணங்குறாங்கிறது மட்டுமல்ல. நாம் நம்முடைய சைவத்தில் அப்படி பத்தினிமார்களை வணங்குகிறோம் என்றால் சிவனடியாராக வைத்து வணங்குகிறோம் பார்க்கணும். கற்புடை மகளிர் சிவனடியார்கள் அது நமக்கு பெரிய புராணம் சான்று. தத்துவ ஞானிகள் என்ற பொழுது நாம் இங்கே 4 சந்தான குரவர் 4 பேர் இருக்காங்க இல்லையா, இதோ இங்கே பார்க்கும். சமய குரவர் 4 பேர், சந்தான குரவர் 4 என்று தத்துவ ஞானிகளை வழிபடுகின்றோம். இப்போ தாயுமானவர் போன்றவரெல்லாம் குமரகுருலாம் நாம் வழிபடுறோம் இல்லையா. இவங்களெல்லாம் வழிபடு ஏன் என்றால் இவளுடைய சிந்தை நோக்கும்படியாக செய்தால் அவர் சொல்கிறது போல் அத்தமும் ஆவியும்ட்டார். அத்தமும் போயிடும் ஆவியும் போயிடும் சொல்லிட்டார். அதுதான் அது என்ன அப்பா எழுதுகிறாங்க, இவர்களெல்லாம் நமக்கு நேராக குரு கிடையாது. நமக்கு நேரடியாக குருவாக வரவில்லை என்றாலும் உலகமெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று அவர்கள் உழைக்கிறார்கள். லோக குருன்னு சொல்லுவாங்க, வடமொழியில் லோக குருன்னு சொல்லுவாங்க. நம்முடைய பரமகுரு பரமேஸ்வர குரு மாதிரி லோக குரு என்றால் எல்லா உலகத்திற்கும் எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் குருவாக இருப்பார். நேரடியாக ஒருவருக்கோ சிலருக்கோ குருவாக இருப்பது கிடையாது. அதனாலே அவங்களாம் லோககுரு என்று சொல்லி தத்துவ ஞானம் நூலாலும் அனுபவத்தாலும் வருவது. இம்மூவரும் நேரே குறவர் அல்லர் எனினும் தமது ஒழுக்கத்தால் தம்முடைய வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தினாலே உலகம் நன்னெறி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருப்பதாலே மூவரும் உலக ஆசிரியர்கள். லோககுரு அவளுக்கு செய்யும் தீமை உலக உயிர்களுக்கே செய்கின்ற தீமையாகும் என்று நான் சொல்கிறார். அதுக்கு இங்கே புறநானூற்று பாட்டு ஒன்று நான் எழுதியிருக்கிறேன், எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், அதை எழுதியிருக்கிறேன். இந்த எண்ணம் உலகம் ஏன் இருக்கிறது என்றால் இதுபோல நல்லவர்கள் வாழ்வதால் தான் இருக்கிறது என்பதை ஔவையார் குழந்தைகள் பாடுற மாதிரி நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்றதுக்கு அவர் சும்மா சொல்லாமல் என்ன பண்ணார், நெல்லுக்குத்தான் தண்ணீர் இறைக்கணும், நியாயமாக பார்த்தா நல்லவங்களுக்கு தான் மழை பெய்யணும். ஆனால் அந்த நல்லவர்கள் பெய்கிற மழை புல்லுக்கு பொசிவது போல மற்றவர்களும் அதை அனுபவிக்கிறார்களும் பாடினார். அவங்களுக்கு பெய்யலை மழைன்ட்டார், அவர்களுக்காக பெய்யவில்லை, நல்லவர்களுக்கு தான் பெய்யுதுன்னார். அதே போல் புறநானூற்றில் ஒரு அரசன் பாடுறான், உண்டாலம்மை உலகம்னா ஏன் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் கொடுமைகள் எல்லாம் இல்லை. எவ்வளோ கொடுமைகள் இருந்தாலும் யார் யார் எப்படி வாழுகிறார்கள் தம்முடைய கொள்கையிலே. அந்த பாட்டு முக்கியமான பாட்டு அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். உண்டாலம்மை உலகம் ஒரு அரசன் சொல்கிறான், இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும், இந்திரர் 10ஆம் பக்கம் வரும், 10ஆம் பக்கம், இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும் இனிதி என தமியர் உண்டரும் இல்லரே. இந்திர அமுதம் தேவாமிர்தம் கிடைத்தாலும் தனியாக சாப்பிட மாட்டாங்க இல்லறேன்னார். எல்லாம் வள்ளுவர் சொல்கிறது தான். அது முனிவிலர் கோபம் கிடையாது, யார் மேலும் வெறுப்பு கிடையாது அவர்கள், அது முக்கியமான ஒரு குணம். துஞ்சலும் இல்லர் சோம்பேறித்தனம் கிடையாது. துஞ்சல்னா அங்கே சோம்பேறித்தனம், சோம்பேறி கிடையாது. கருவமே கண்ணாயினார் சொல்கிறார் இல்லையா, கண் துஞ்சார் பசி நோக்கார் என்று. அதுபோல் துஞ்சலும் இல்லாதவர்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சி, அது மிக முக்கியமான ஒரு வரி. அச்சம் கூடாது என்று தான் சொல்கிறார் வள்ளுவர் கூட. அச்சம் என்பது கீழ்களது ஆச்சாரம் என்று சொல்கிறார். ஆனால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அதையும் சொல்கிறார்.
எதற்கு நாம் அஞ்ச வேண்டுமோ என்றால் பழி போன்றவற்றுக்கெல்லாம் நாம் அஞ்ச வேண்டும் என்று அஞ்சுவது அஞ்சாமை பேதமையினர். எனவே பிறர் அஞ்சுவது என்று சொன்னால் தவறான ஒழுக்கம். நல்ல சான்றோர்கள் எல்லாம் அதற்கு அஞ்சுவார்கள், செய்ய அஞ்சுவார்கள், கடுஞ்சொல்லை பேச அஞ்சுவார்கள், தவறான செயலை செய்வதற்கு அஞ்சுவார்கள், கொலை பாவம் எல்லாம் அவளுக்கு அஞ்சக்கூடியது. இதையெல்லாம் அஞ்சுவது அஞ்சி பிறர் அஞ்சுவது அஞ்சுவார்கள். அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர்னர். புகழ் என்றால் உயிரை கொடுப்பான். பரிவேழகர் ரொம்ப அழகாக உரை எழுதுகிறார். எல்லா உயிர்களும் ஒன்றுதான். நம்ம பொறுத்தவரையில் கொல்லாமை என்ற அறம் சொல்லுகிற பொழுது ஈ எறும்பு எல்லாம் இதுக்கு கூட எதுக்கும் கொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாம் உயிர்கள் தான் என்று பொதுவாக சொல்கிறது தான். ஆனால் அவர் ஒன்று எழுதுகிறார், எல்லா உயிர்களும் ஒன்று தான் என்றாலும் கூட புகழ் பெறுகின்ற உயிர் என்பது மக்கள் உயிர் தான். மற்றதுக்கு புகழ் கிடையாது. புகழ் பெறவில்லை என்றாலும் தப்பு கிடையாது. அல்லது புகழ் பற்றி அது கவலையும் படாது, அது தெரியும் தெரியாது. புகழை பெறணும், நாம் எறும்பாக பிறந்துட்டோம், புகழை பிறக்கணும் என்றெல்லாம் என்னாது, அது மட்டும் வாழ்ந்து போகிறோம். அதுபோல் மக்களாக இருக்கின்றவர்கள் வாழ்ந்தால் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்ற ஒன்றை புகழுக்கு முக்கியம்ன்றார். அது இம்மைப்பயன் என்று சொல்கிறான். மறுமைப்பயன் வேறு, புகழ் என்பது இம்மைப்பயன் என்று. அதனால்தான் நம்முடைய அறத்துப்பாலில் முடிக்கிற பொழுது புகழ் என்று முடிப்பார். இல்லறை எல்லாம் சொல்லுகிற பொழுது புகழ் என்ற வார்த்தை, ஈகைக்கு அப்புறம் புகழ் வருது, ஈகை என்ற அதிகாரத்துக்கு அப்புறம் புகழ் வருது. இல்லறத்திலே இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறுவது என்று. துறவரத்தை பற்றி சொல்கிறார். துறவரத்தை பற்றி அங்கே சொல்கிறது அவா அறுத்தல் என்று முடிக்கிறார். அப்படி பார்க்கிறோம். அதனால் புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் என்ற வார்த்தை மிக முக்கியம். அவர் வள்ளுவர் தோன்றுக தோன்றி புகழோடு தோன்றுகன்ன, தோன்றில் புகழோடு தோன்றுகன்ன. அதை ஒரே எழுத்து எப்படி பிறக்கிற பொழுதே எப்படி புகழோடு தோன்ற முடியும் கேள்வி கேட்குறாங்க. பிறக்கிற பொழுதே எப்படி சார் அப்படின்றான். அதாவது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள்னா எப்படி சார் எழுந்து தானே தொழணும், தொழுது எப்படி தொழுதுகிட்டே எப்படி எழுதுக்க முடியும் கேட்குறாங்க. இப்போ கேள்வி தொழுது எழுவாள் என்று வந்தால் அவரும் திருவள்ளுவர் அப்படி தான் சொல்கிறார். சுந்தர பெருமான் பாடுற பொழுதும் கூட அதாவது நினைத்து கொண்டே எழவி நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரம் கோயில் என்று ஞானசம்பந்தர் சொல்வது போல சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார் சிந்தையுள் திகழும் சிவன். சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார் என்று அவர் சொல்லிட்டார். இது மாதிரி கேட்பான்னு தெரியும், தொழுது எழுவார்னு சொன்னால் கேட்பான்னு தெரியும். சிந்தித்து முதல்ல சிந்தி எழுந்துக்கிறது வெடிப்பு வருது இல்லையா, வெடிப்பு வந்தவுடனே ஒரு சிந்தனை வருது. சிந்தித்து முதல்ல சிந்தி நினைந்து அப்புறம் நினைந்து அப்போ தொழ வேண்டுமே என்று நினைந்து எழுவார்னார். அதேதான் தொழ வேண்டும் என்ற நினைப்போடுன்னு எழுதுகிறாங்க. தெய்வம் தொழால் கொடுநன் தொழுது எழுவாள் என்பதற்கு தொழ வேண்டும் என்ற நினைப்போடு எழுகின்றாளேன்னு அங்கே எழுதுகிறாங்க. அதே போல் நமக்கும் தோன்றில் புகழோடு தோன்றுக என்றால் புகழுக்குரிய குணங்களோடு தோன்றுக, புகழுக்குரிய குணங்களோடு தோன்றுகன்னு அவர் சொன்னார். அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுனர். அதுதான் பரிமேலகர் நல்லா எழுதுகிறார். தோன்றலின் தோன்றாமை நன்று. நாம் என்ன பண்ணோம், புகழ் இருந்தால் தோன்று, இல்லைன்னா பிறக்காமே இருந்துடுறா, பிறக்காமே இருந்துரு அப்படின்னு அப்படி சொல்லல. தோன்றலின் மக்களாய் தோன்றாமை நன்று. அது ஒரு வரி சேர்த்தார. நீ தோன்றியோ மக்களா தோன்றாது, மாடு ஆடு அப்படி தோன்று என்று தோன்றவில்லை நீ விரிவு சொல்ல முடியும், அறநூல் சொல்ல முடியாது. எப்படியாவது உயிர் பிறக்க தான் போகுது. உயிர் பிறந்தாலும் மக்களாக பிறக்கக்கூடாது. தோன்றலில் மக்களாய் தோன்றாமை நன்றுன்னு ஒரே எழுதுறார். அந்த மாதிரி அது ஏன் சொல்கிறாருன்னா, மக்களாய் தோன்றினால் புகழ் பெற வேண்டும், இல்லைன்னா விலங்குன்னு அர்த்தம். அதுதான் அவர் சொல்கிறார். அப்படி சொல்லாமல் சொல்கிறார். அதனால் புகழ் எனினும் உயிரும் கொடுக்குவர்னார். அந்த உயிர் போனாலும் பரவாயில்லை புகழ் என்று. கலிப்பகையார் போய் போர்க்களத்தில் இறந்து போகிறார். திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்டவர். சேக்கடார் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறார், அழகாக சொல்கிறார். என்ன புகழ் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்றார். உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் என்று அவர் சொல்கிறார். அந்த மாதிரி புகழெனின் உயிரும் கொடுக்குவர். பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். உலகவே பரிசாக இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார், கொள்ளல். அயர்விலர் எதற்கும் தளர்ந்து போக மாட்டார்கள், அசந்து போக மாட்டாங்க. அயர்விலர். அன்னமாட்சி அணையராகி, இதெல்லாம் நல்ல குணங்கள் வரிசையாக சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார். தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயனர் உண்மையானே. நோன்தாள் என்றால் கடுமையான முயற்சின்னு அர்த்தம். நோன்பு என்பது கடுமையான முயற்சி. கடுமையான முயற்சி செய்கிறார்கள். எதுக்கு? தமக்கு அல்ல, தமக்கு என முயலவில்லை, அடுத்தவருக்காக. நோன்தாள் பிறர்க்கென, அவருடைய முயற்சியெல்லாம் பிறர்க்காகத்தான். தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலர் உண்மையானே என்றார். அப்புறம் இன்னொரு பாட்டு புறத்திணையில மேற்கோள் காட்டுறார். அது எனக்கு நேரமில்லை பார்க்கறது. கதை பகட்டினானும் ஆவினானும்
துகள்தபு சிறப்பில் சான்றோர் பக்கம்னார். 2 உதாரணம் கொடுக்குறார் புறநானூற்றில். பகடு பசு, எருது பசு, இரண்டும் தமக்கு முயலாது, இரண்டுமே மற்றவர்களுக்காக வாழுகிறது. பகடு என்று சொன்னால் உழைப்பெல்லாம் நமக்காக தான். உழுத நோன்பகடு அழிகின்றாங்கு என்று புறநானூற்றில் வரும். நெல்லுக்காக உழுகிறது. நாம் அரிசி நாம் சாப்பிட்றோம், ஆனால் தவிடு அது சாப்பிடுகிறது. அதே மாதிரி தான் புண்ணாக்க சாப்பிடுது. நமக்கு வேண்டாததெல்லாம் சாப்பிடுகிறது. உழுத நோன்பகடு தான். அது எனக்கு கொஞ்சம் சோறு போடுன்னு கேட்குதா? இல்லை, அது வைக்கல சாப்பிட்டு போயிடும். எனவே உழுத நோன்பகடு அழிகின்றாங்கு என்பது போல முயற்சி செய்யும், ஆனால் அதற்கேற்ற கூலி அது கேட்காது. அப்புறம் இன்னொன்று சொல்வார்கள், மாட்டு வண்டி தான் நம்ம அந்த காலத்துக்கு போயிருந்தோம், குதிரை நமக்கு கிடையாது. மாட்டு வண்டி இருக்கே, அது முயற்சி உடையது. கம்பன் கூட ராமனுக்கு பட்டாபிஷேகம் வர்ற பொழுது இந்த உதாரணம் சொல்கிறார். அதாவது பட்டாபிஷேகம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல நீதான்ப்பான்னு சொல்லி தசரன் சொன்னால், மறுநாள் கூப்பிட்டு கைகையினுடைய வரத்தினால உனக்கு இல்லைன்னு சொன்ன உடனே அவர் என்ன உதாரணம் சொல்கிறாருன்றார், அந்த மாட்டு வண்டியை நுகத்தடில் போட்டுறாங்களாம். நீங்கள் பார்க்கலாம், இப்போ கிராமத்தில் பார்க்கலாம். தலையை அப்படி அப்படி கவிழ்த்து கொண்டு வாங்கும். தலையை கவிழ்த்து வாங்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை கவிழ்த்து அந்த கழுத்து மேலே அதை எடுத்துக்கும். ஏன்னா சுமை கொடுக்குறார், நமக்கு சோறு போடுறோம் இல்லையா, உணவு கொடுக்குறோம் இல்லையா என்று எண்ணுதான். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தால் அவிழ்த்து விட்டால் அதே மகிழ்ச்சியோடு போவான். அவிழ்த்தாச்சுப்பா அப்படின்னு மகிழ்ச்சியோடு போவான். என்றால் பொறுப்போடு சுமையை ஏற்கிறது, மகிழ்ச்சியோடு சுமையை நீக்குகிறது என்று சொல்கிறார். அது உள்ளது, அதுதாங்க உதாரணம் காட்டுறார். ராமன் பொறுப்போடு அந்த சுமையை ஏற்றான் பட்டாபிஷேகத்தை. இல்லைன்னு உடனே எப்படி அந்த காளை மகிழுமோ அது ஒரு மகிழ்ச்சியோடு விட்டுட்டு போயிட்டான் என்று அந்த காளையை தான் அவர் சொல்கிறார், உதாரணமாக சொல்கிறார். அப்படி அவிழ்தல் விட்டான்னு பாடுறார் பாட்டில். அதே மாதிரி ஔவையாரும் பாடுறார். ஔவையாரும் பாடுகின்ற பொழுது அந்த அதிகமான் எப்படி உழைக்கிறான், எப்படி இருக்கிறான்னு சொன்னால், மக்களுக்கு உதவுகிறான் என்று சொன்னால் பகடு போல என்று சொல்கிறார். எப்படி மடுத்த வாயெல்லாம் பகடு என்று சொல்வது போல, மணல் வந்தால் மணலில் மணல் பாறை எல்லாம் வருதான், முட்டி போட்டுக்கிட்டு இழுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மணலில் இழுக்க முடியாதுன்னா முட்டி போட்டு இழுக்குமே தவிர படுத்துறாது. அப்படி அதை காளைக்கு சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதே போல தான் பசுவினுடைய பால் தயிர் எல்லாம் நமக்கு தானே என்று பார்க்கிறோம். எனவே பகட்டினானும் ஆவினானும் 2 உதாரணம் கொடுத்துருக்காங்க. எருது போல் உழைக்கின்றவர்கள், காளை போல் உழைக்கின்றவர்கள், பசு போல பயன் தருகின்றவர்கள் என்று, அதுபோல இருக்கின்றவர்கள் சான்றோர்கள். தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென என்று சொல்ல. அப்புறம் இளம்பூரணர் நோன்தால் பிறர்க்கென முயல் என்று அவர் விளக்க எழுதுகிறார் உரையில், தொல்காப்பிய உரையில். நோன்தால் பிறர்க்கு என முயல்கிறார்களே, முயற்சி எல்லாம் யாருக்கு என்று முயல்கிறார்கள் சொல்ல 2 பேர், வாணிகர்கள் வேளாளர்கள் என்று எழுதுகிறார். 4 சாதி பிரிவில், தொழில் பிரிவில், சாதி பிரிவில் அடுத்தவர்களுக்காக உழைக்கின்றவர்கள் வணிகரும் வேளாளரும் என்று எழுதுகிறார் இளம்பூரன். காரணம், இப்போ சொன்னது போல நெல்லுக்கு உழுகின்ற காளை போல தனக்கு இருக்கின்ற அந்த நிலத்தை வைத்து தனக்கு மட்டும் விதைக்கலை. தனக்கு மட்டும் விதைத்தா கொஞ்சம் போகும், கால் காணி போதும். இருக்கிற நிலமெல்லாம் விதைத்து எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் அல்லவா என்று எண்ணுகிறான் அல்லவா. அதனால்தான் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் இட்டேரும் என்பார்க்கும் நிலைன்னு சொன்னார் வள்ளுவர். ஆனால் பிறர்க்கு உதவுகின்றவர்கள் உழவர்கள் தான் வேளாளர்னு சொன்னார். வணிகர்கள் அதே போல் ஒரு பொருளை கொடுப்பதற்காக தான் நியாயமானவங்கிறாங்க. வணிகர் தான் நியாயமான முறையில் சொல்கிறார். வேளாளர்கள் எல்லாம் கருணை மிக்கவர்கள், எல்லாத்தையும் கொடுப்பாங்க. வணிகர்கள் நியாயமாக வியாபாரம் செய்வார்கள் அல்லவா. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாதுன்னு சொன்னார். அது இல்லாமல் நடுவு நிலவை என்ற அதிகாரத்தில் வாணிகத்தை சொல்கிறார். கடைசி குரலாக சொல்கிற பொழுது வள்ளுவர், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமவோல் செய்யின் என்று, நடுவு நிலவை யாருக்கு இருக்க வேண்டும் என்றால் வாணிகம் செய்வர்களுக்கு இருக்க வேண்டும், தம்முடைய பொருள் போல எண்ண வேண்டும் என்று அங்கே சொல்கிறார். பட்டினப்பாலில் அது கொள்வதும் மிகை கூடாது, கொடுப்பதும் குறைகூடாது, பல்பண்டம் பகிர்ந்து வீசும் என்று வருது பார்க்கணும். அதனால் உலகத்துக்காக சொல்கிறோம். இப்படி எல்லாம் இருப்பதால் தான் உலகம் வாழுகிறது என்று சொல்லி அவரை நிந்திக்கக்கூடாது. பத்திரி பெண்டிரு அடியார்கள், பக்தியுள்ள அடியார்கள், தத்துவ ஞானிகள் இவர்களை நிந்திக்கக்கூடாது என்று சொன்னார். அடுத்த பாட்டு இதுவும் முக்கியமானது. மந்திரம் ஒன்றே உரை செய்த மாதவர், சிந்தையில் நந்திட தீமைகள் செய்தவர், பிந்தி சுணங்காய் பிறந்து ஒரு 100 வந்து புலையராய் மாய்வார்கள் மண்ணில் ஏனர். இவ்வளோ ஜாக்கிரதையாக படிக்க வேண்டியதாக இதெல்லாம். அதாவது ஒரு மந்திரம் யாராவது சொன்னால் அவரும் குருதான்றார். சிறந்த ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லுகிறார், வழிகாட்டுறார். சார் அவர் இல்லைன்னா இல்லை முடியாதுமா. அப்பா எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கு அந்த காலத்தை வந்த பொழுது
மஜ்லிஸ் முதலியார் வர வேணான்னாங்களாம். ஏன்னா இங்கே வந்தால் என்னங்க பண்ண முடியும் உங்களால்? அப்போல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், சாப்பாடு கிடையாது, வேலை கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணி, குழந்தை வேறு ஒரு குழந்தை, அக்கா சின்ன குழந்தை, கிராமத்திலேருந்து வர வேணும்னு அவர் தடுத்தாராம். அப்பாவுக்கு இங்கே வந்தாலும் படிக்கணும், இந்த மாதிரி நல்ல நல்ல அமைப்பு அவங்களுக்கு அங்கே உழ தெரியாது. அவங்களால அவங்களுடைய உடம்புல வச்சு உழலாம் முடியாது, அந்த தொழில் முடியாது அவங்களுக்கு. அதோட அது இயல்பாக அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துடுச்சு, அவங்க இதெல்லாம் இந்த வழிக்கு வந்துன்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு தாந்தோணி முதலியார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தாந்தோணி முதலியார், தாந்தோணி ஹால் பச்சைவாசில் எஸ்ஐக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தாந்தோணி ஹால் அங்கே இருக்குது, முதல்கடை இருக்கும். ஏன்னா நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரியும், 5 வயசு 6 வயசு வீட்டுக்கு அடிக்கடி வருவார். வர்ற பொழுதெல்லாம் என்னை கேட்பார், இவர் பேர் என்னான்வார். என்னை பார்த்து இவர் பேர் என்னான்வார். நான் வந்து பாலராவாயன் அப்படின்னேன் அப்படின்னு போயிடுவார். மறுநாள் வருவார், இவர் பேர் என்னான்வார். பாலராவாயன். நான் 2 1 சொல்லிட்டு அப்பாட்ட வரேன், இந்த தாத்தா எப்போ பார்த்தாலும் என் பேரை கேட்குறாருப்பா அப்படின்னேன். டேய் அப்படி இல்லைடா, அந்த பேரை நீ சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு. ஏன்னா பாலராவன் நல்ல பெயர், நம்ம சின்ன பையனை சொல்கிறோம் இல்லையா, அதை கேட்கறதுக்காக சொல்கிறாரா அப்படின்னு அப்புறம் தான் அதை சொன்னாங்க. அவளை அன்பு, அப்பா மேலே அன்புடையவர். ஏன்னா அவர் செய்கிற தொழில் வட்டி தொழில், நீ அதுவும் தெரியும். புகையிலை வண்டி வச்சுருந்தார், வண்டி தொழில். அவர் தான் சொன்னாராம், நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னா. அப்பா சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் நம்மை தாங்கினார்கள், ஆனால் அன்றைக்கு நமக்கு நம்பிக்கை கொடுத்து இங்கே வாங்க என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. இல்லைனா என்ன ஆயிருக்குமோ என்று அவங்க அடிக்கடி அதை சொல்லுவாங்க. நாம் யாரை மறந்தாலும் அவரை மறக்க முடியாது. முதல்ல நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதே மாதிரி செய்தார். அது மாதிரி அந்த காலத்தில் அவருக்கு நல்ல உதவியெல்லாம் செய்தார். அப்பா சொல்லுவாங்க, பொருள் எங்கடா உனக்கு 8 நாள்லாம் கிடைக்காதுறானோ, ₹1 பார்க்கவே முடியாதுறானோ, பார்க்கவே முடியாது. அந்த சமயத்தில் மேட்டுத்தெருவில் 3 ரூபாய்க்கு வாடகை வைத்தாராம். 3 ரூபாய்க்கு வாடகை வைத்த போது சில சமயம் கொடுக்க முடியாது அப்பாவால், 3 ரூபாய் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அவங்க சொன்ன கதை. இதெல்லாம் ஏன்னா ஒரு வந்திரத்துக்காக சொல்ல வேண்டியது, இது யார் யார் உதவுனான்றதுக்காக. இதெல்லாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. மேட்டுத்தெருவில் எந்த இடம்னு தெரியல எனக்கு. அங்கே தங்கியிருந்த பொழுது அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். வாத்தியார் கொடுத்தாரான்னு கேட்பாங்க. 3 ரூபா கொடுத்தாரன்னா அப்பா கிட்ட இருக்க டிலே பண்ணுவாங்க. அதுக்காக அவர் என்ன பண்ணுவாராம், 3 ரூபாய் எடுத்து வந்து முன்னாள் காலையில் அப்பா கிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த அம்மா எதிலே கொடுங்க, அந்த 3 ரூபாயை மனைவி எதில் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுங்க என்று. அவர் பணம் தான், அவர் பணத்தை 3 ரூபாய் கொடுத்து அப்பா எடுத்து போய் கொடுப்பாங்க, வாங்கிக்குவார். இப்படிலாம் உதவி இருக்காங்கடா, அவங்களாம் நம்ம எப்படி நினைக்கணும். அந்த காலத்தில் இப்படிலாம் தமிழுக்காகவும் திருமுறைக்காகவும் தான் அவங்க செய்தாங்க அந்த காலத்தில். வேறு என்ன அப்பா கிட்ட வேறு என்ன இருக்குது, திருமுறை வாழ வேண்டும், சித்தாந்தம் வாழ வேண்டும் தான் அந்த காலத்தில் அவங்களாம் அறிமுகப்படுத்தினாங்க நம்ம. அதனால் ஒரு மந்திரம், நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மந்திரம்ன்றால் நல்ல வார்த்தை சொல்லி நமக்கு திசை மாறும், நிச்சயமாக திசை மாறும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அந்த வார்த்தை மந்திர வார்த்தை. அவர்கள் உங்களுக்கு குரு, வாழ்க்கை குரு. எத்தனையோ குருவை சொன்னார், திருமுறை எல்லாரையும் குருவெலாம் சொன்னார், எல்லாரும் தெரியும், லோக குரு கூட சொல்லிட்டார். உங்களுக்கு என்று தனிப்பட்ட பெர்சனலாக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் யாராவது ஒரு நல்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவர் தான் உங்களுக்கு குருவாக வைத்துக் கொள்ள வேண்டும் தான் எழுதுகிறார். மந்திரம் ஒன்றே உரை செய்த மாதவர்னர். மாதவர்கள் எப்படியோ அதுபோல், பெருந்தவம் செய்தவர்கள் எப்படியோ அதுபோல் உங்களுக்கு மந்திரம் சொல்லியிருக்காங்க. அவர் ஒன்றும் இல்லைங்க, சாதாரண ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாருங்கன்னு அதை அலட்சியப்படுத்தாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையிலே திருப்பு முனையாக இருந்தால் அவர் தான் உங்களுக்கு குரு என்று சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறது. எனக்கு மந்திரம் என்னன்னு சொன்னால், பியூசி படிச்சுட்டேன். அந்த காலத்தில் இந்த பாலிடெக்னிக்கு தான் ரொம்ப அதிகமாக எல்லோரும் உடனே படிக்கலாம், 3 வருஷத்தில் என்ஜினியராக போகலான்னு சொல்லிட்டு, இங்கே தான் நம்ம பெருமாள் முதலியார் வீடு இருந்தது, அது பக்கத்தில் தான். அங்கே தான் இன்டர்வியூ நடக்குது. எனக்கு வந்து ஒருவேளை அவங்க கொடுத்துருந்தான்னு வச்சிங்களேன், என் திசையை மாறி போயிருக்கும். பெருமாள் அங்கே வந்து அவருடைய வாக்கில் எல்லாம் நல்லதாம்பா இருக்குது, உனக்கு பியூசிலாம் படிச்சிருக்கப்பா, ஆனால் இந்த பியூசிலேயே ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்லாம் இருக்கிறாங்க. அதில் அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறதுக்காரு, நான் செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை, எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருந்தேன்னா உனக்கு இப்போயே கொடுத்துருப்போமா, மறுக்காமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு காரணத்தை ஒரு இன்டர்வியூ பேனலில் இருந்தவர் சொன்னார். எனக்கு ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் என்ன சொன்னார், நீ செகண்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் வாங்கியிருக்க, நீ எல்லாம் இது மாதிரி சி இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதுக்கு ஒன்றும் பி ப்ளஸ் இருக்குது, எனவே செகண்ட் கிளாஸ் வாங்கியிருந்தேன்னா உனக்கு இப்போயே கொடுத்துருப்பேன் அப்படின்னாரு. சரியாண்டு வந்துட்டேன். அதுதான் எனக்கு வார்த்தை, மந்திர வார்த்தை. அது இல்லைன்னு உடனே என்னாச்சு, கொஞ்சம் வருத்தம் இருந்தது. நேராக அந்த கோபத்தில் நேராக உடனே மாயறதுக்கு போயிட்டேன். அங்கே தானே போயிட்டு மாதிரி எனக்கு கிடைக்கலப்பா, ஏதாவது ஒன்று பியூசி நான் போய் சேர வேண்டும் என்று. அப்போ ஏதோ ஒரு அமைப்பு, அந்த தமிழ் இருந்த ஒரு குரூப், அங்கே தான் போய் சேர்ந்தேன் பியூசி. சேர்ந்து அப்புறம் தமிழ் படித்து அப்புறம் பிஏக்கு வந்தோம்.
பெருமான் அங்கே திருப்பிட்டான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அங்கே போய் ஒரு திருப்பம். அதை நான் நினைக்கிறேன் அவன் சரிப்பா பரவாயில்ல. ஏன்னா காலப்பம்மதார் பொண்ணுலாம் அன்றைக்கி பெரிய ஆட்கள் பரிந்துரை செய்திருந்தாங்க அந்த காலத்துக்கு, எனக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தது. அதெல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து அந்த மாதிரி கொடுத்துருந்தான்னு சொன்னால் நாம் எங்கேயோ எஞ்சினா போய் கல் மண்ணை பார்த்துருப்போம். அதெல்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையில் வருகின்ற திருப்பு முறைகள் எல்லாம் நமக்கு எண்ண வேண்டியும். மந்திரம் ஒன்றே உரை செய்த மாதவர் சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தால், நமக்கு வழிகாட்டவங்களுக்கு அந்த தீமைகள் செய்தால் எப்படி சொல்கிற பாருங்க, பிந்தி சுணங்காயினர். சுணங்கன்னா ஆண் நாயின்னு அர்த்தம், நாயில் ஆண் நாயின்னு அர்த்தம். சுணங்கனாகன்னு தமிழெல்லாம் ஒன்று இல்லையா, சுணங்கன் யமலி என்று. சேரமான கணைக்கால் இருமுறையே சிறையில் வச்சுட்டாங்க. சிறையில் வைத்துட்டு காலையும் கையும் விலங்கு போட்டாங்க. விலங்கு போட்டு அவன் தண்ணி கேட்குறான். தண்ணி கொடுக்குறப்போ உடனே கொடுக்காமல் லேட் பண்ணுறான் அந்த காவலாள். எப்படி இருந்தால் நான் சேரமான் கடைக்கால் இருமுறை பெரியாளாக இருந்தவன் அடுத்தவருடைய சிறையிலே இருந்து கொண்டு சிறைக்காவலன் என்னை தாழ்த்துகிறான், இகழ்கிறான். தண்ணி கேட்டால் காலம் தாழ்த்தி கொடுக்குறானே, அந்த தண்ணீரை வாங்கி நான் உயிர் வாழ வேண்டுமா? வேண்டாம் என்று சொல்லி தண்ணீரை குடிக்காமையே ஒரு பாட்டு பாடிட்டு இறந்து போகிறான்னு வருது. அதில் சொல்கிற பொழுது தொடர்படு ஞமலின்றா. ஞமலின்னா பெண்ணாயின்னு அர்த்தம். பெண்ணாயை கட்டி போட்டது போலன்றார். சுணங்கன்னா ஆண் நாய், நாயிலேயே சுணங்கன் ஆண் நாய், ஞமலி பெண்ணாய். பெண்ணாயை இழிவான அந்த பெண்ணாய் போல என்னை கட்டி போட்டானே, சுடற்படு ஞமலியின் இடர்படுத்திரியே என்று அவர் பாடுறாருல புறநானூற்றில். அந்த அந்த வேளாண் சிறுபதம், அதாவது இறந்து கேட்டு அவன் தாம் இறந்து உண்ணும் அளவினை, இதை போய் தண்ணி கேட்குறேன், பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறேன். தாம் இறந்து உண்ணும் அளவை இன்மரோய் உலகத்தானே என்று இறந்து போகிறான்னு பார்க்க. அதுபோல் சுணங்க நாயினர், உங்களை வழிகாட்டுகின்றவளுக்கு நீங்கள் ஏதாவது குற்றம் செய்தால் அடுத்த பிறவியில் சுணங்கன் நாயா பிறப்பிக்கிட்டார். எப்படின்னாரு அடுத்த பிறவின்னு சொல்ல 100 முறைன்ட்டார், 100 பிறவின்ட்டார். அது வழிவிட்டார். சுணங்கனாய் பிறந்து ஒரு 100 பிறவியை சுணங்கனாக பிறந்து பின்னால் மனுஷனாக பிறக்க போகிற மனிதனாக பிறக்க புலையராயினார். புலையர் குலத்தில் பிறப்பு, நல்ல குலம் பிறக்க மாட்டேன். புலையர் குலத்திலே பிறந்து மாய்வார்கள் மண்ணிலேனார். மாதவம் செய்யாமலே புலையராக பிறந்து புண்ணியம் செய்யாமலே, ஏன்னா கொலைப்பாவம், புலையரெல்லாம் கொலைப்பாவம், கொலைப்பாவத்தினாலே நீ இறந்து போவாய் என்று. இதெல்லாம் அவங்க பெரியவங்க சொல்கிறத ஒரே ஆப்த வாக்கியமாக எடுத்துக்கணும். இதெல்லாம் எப்படி சார்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஆப்த வாக்கியம், அவங்க சொல்கிற வார்த்தையை சரியான வார்த்தையாக சொல்கிறார். எனவே நமக்கு வழிகாட்டுகின்றவளை நாம் என்றைக்கும் எண்ண வேண்டும். உப்பிட்டவரையே உள்ளளவு நினைன்னு சொன்னாங்கல்ல, சாப்பாடு போட்டோடனே உள்ளளவு நினைக்கணும்னு சொன்னாங்க. அது மாதிரி ஞானதானம் செய்தவர்கள் தான். சன்மார்த்த குரு, அடுத்த பாட்டில் சன்மார்த்த சர்க்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது தொன்மார்க்கமாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சம்னார். இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தால்னார் உங்களுக்கு அந்த 11 பக்கம் நினைக்கிறேன், 11 பக்கம். அது கீழே 4வது பாட்டு. அதுக்கு முன்ன கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அதாவது 11ஆம் பாட்டில் 11 பக்கத்தில் மந்திரம் ஒன்றே உரை செய்த மன்னவன்றதுக்காக, அந்த மாதவன்றதுக்காக மந்திரத்தை பலமுறை கணித்து பயன் பெற்றவராதலால் அவர்கள் மாதவர்கள். அவங்க நிறைய கணிப்பார்கள், நிறைய கணித்து கொண்டு அவர்கள் மாதவராக ஆகியிருக்கலாம். மந்திர குரு எல்லாம் கிரியா குருன்னு எழுதுகிறாங்க. அப்பா கிரியைக்கு உதவுறவங்க, வாழ்க்கையிலே உதவமில்லை, பூசைக்கு உதவிகளாக கிரியைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த கிரியா குரு அவளை நாம் படிக்கக்கூடாதுன்னார். சிவபோகசாரத்தில் குருவை பற்றி சொல்கிறார், என்னெல்லாம் பயன் என்று. சித்தி தருநாதன் முதல் பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் அது சும்மா எழுதியிருக்கிறேன். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் என்று அந்த குரு மேலே எவ்வளோ பக்தியாக பாடியிருக்கான்னு பார்க்கணும். தர்மயாதீனத்தை ஸ்தாபித்த குருஞான சம்பந்தருக்கு பக்குவம் வந்துச்சவருக்கு. பக்குவம் வந்து அந்த கைவிளக்கு ஏந்தி கொண்டு வீட்டுக்கு போகிறார். மழை பெய்கிறது, அவர் மேலே மழை பெய்யலை. மறுநாள் அந்த குரு பத்தினி ஞானப்பிரகாசுடைய மனைவி வந்து பார்த்து, ஐயோ அங்கே நிற்கிறாரு போய் பாருங்கன்னா அவர் பாட்டு நின்று கொண்டிருக்கிறார். பார்த்தவுடனே புரிஞ்சு போச்சு, அவர் பெரிய பக்குவாக இருக்கிறார் புரிஞ்சு போச்சு. இனி உனக்கு நான் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நீ தனியாக போயிடு என்று சொல்கிறார். தன்னை பக்குவியாக எண்ணி நீ போய் தருமபுரம் போய் ஆதீனம் அமைத்து கொண்டு உன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்கிறாரு. அங்கே அவர் எப்படி பாடுறார், அதான் நம் குருநாதன் அவர் பாடுறார். என்ன சொல்கிறார், கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டதுண்டோ எனக்கும் உடற்கும் எனது இச்சையோ இனங்கார் குணத்தை சிறக்கும் கமலையுள் ஞானப்பிரகாச சிதம்பர
இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தருள். உன்னை விட்டு நான் பிரியக்கூடாது, உங்கள்கிட்டயே நினைக்கிறேன். ஆனால் பொறி சுமக்கின்ற எருது இருக்கு இல்லையா, இவ்வளோ தான் நான் சுமப்பேன்னு சொல்லுதா, இல்லை இறக்குன்னு சொல்லுதா? எவ்வளோ ஏற்றி வைத்தாலும் சுமக்குது, இறக்கி வச்சாலும் போயிடுது இல்லையா? கணக்கும் பொதிக்கும் எருதுக்கும் தன்னிச்சை கண்டது உன்னோட, அதுக்கு இச்சை உண்டா? கிடையாது. அதுபோல் உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இருக்க போகிறேன், போய் என்றால் போதானே வேண்டும் என்று சொல்லி உனக்கு இச்சை எப்படி அப்படியாக உரைத்தருளே என்று சொல்லி வணங்கிட்டு வந்தார். குருவை பிரிய முடியல. அப்புறம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் சந்தித்தார்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் போய் அவர் சந்தித்தாருன்னு சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையில். அதுதான் அவர் சித்தி தருணாதர்னா குரு என்னெல்லாம் தருவார்னு இருக்குது. பெரிய விளக்கம் அப்பா எழுதியிருக்கிறாங்க. இதை சிவபோக சாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தி தருணார் என்ற பாட்டுக்கு ரொம்ப பெரிய விளக்கத்தை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதான் நாதன்றதுக்கு குரு இல்லையா, நாதன் என்றால் குரு என்ற அர்த்தம். காசுப்பிள்ளை எழுதுகிறார், நமச்சிவாய வாழ்க நாடந்தாள் வாழ்கன்னு சொன்னதுக்கு காரணம், நமச்சிவாய என்பது மாணிக்க வாசகருக்கு செய்த உபதேச மந்திரம். உபதேச மந்திரம் என்ற காரணமாக நாதன் என்றால் குரு, எனவே குருவை வாழ்த்துகிறார். முதல்ல அவர் சொன்ன மந்திரத்தை வாழ்த்துகிறார். மந்திரத்தை உபதேசித்த குருவை வாழ்த்து தான் நாதன் தாள் என்று அங்கே குரு தான் வைத்துக்கொள்ளணும். அது அவருக்கு குரு பெருமான் தான் வந்தார். எனவே நாதன் என்றால் குரு என்று ஒரு அர்த்தம். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன் என்று நாம் சொல்கிறோம். எனவே நாதன்னா குரு. அருளாசிரியராவான் இறைவனே, ஆதலால் அவரது திருநோக்கம் ஸ்பரிசம் வாசகம் முதலியவை உண்மை ஞானத்தை தரும், உலகப் பயனையும் தரும்னார். சித்தி தருணாதன் தென்கமலை வாழ்தாதனுக்கு அப்பா சுருக்கமாக எழுதுகிறார். ஞான குருவாக இருக்கின்றவர் உபதேசிக்கிற பொழுது உலகப் பயனும் தருவார், உண்மை பயனாக இருக்கிற ஞானத்தையும் தருவார்னு சொல்லிட்டு அதுதான் அப்பா ஞானசம்பந்தரை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. பாண்டி நாட்டில் அனல்வாரம் புனல்வாரம் செய்த ஞானசம்பந்தரை முதலாவதாக தரிசிக்கிறான் பாண்டியன். தரிசிக்கிறார். தரிசிக்கிற பொழுது திருக்கண்ணோக்கம், திருக்கை தீண்டல், திருமொழி வழங்கல் 3 இருக்கு இல்லையா. பெருமான் அவரை பார்க்கிறார். ஞானசம்பந்த பெருமான் பாண்டியனை பார்க்கிறார். அது திருநோக்கம். திருமொழி மந்திரமாவது நீர் என்று பாடுகிறார். அப்புறம் எந்த ஊர்னு கூட சொல்கிறார். நான் எந்த ஊர், 12 ஊர் அங்கே எந்த ஊர்னு கேட்டால் அது சொல்கிறார். அதுக்கப்புறம் தீண்டித்தான் திருநீரை பூசுகிறார் என்று பார்க்கும். அப்போ எல்லாம் அவருக்கு வந்து திருக்கண்ணோக்கம், திருக்கை தீண்டல், திருமொழி வழங்கல் எல்லாம் வந்ததால் வெப்பு நோய் மட்டுமல்ல மெய்க்கூனும் நீங்கியது, அவருக்கு கூன் நீங்கியதல்லவா என்று திருவிளையாட புராணம் நடத்திய பொழுது நம்ம அருட்படை நடத்தும்போது சொன்ன ஞாபகம். திருவிளையாட புராணத்தில் அந்த கூன் பாண்டியனுக்கு கூன் நீங்கியது எப்பொழுது என்று சொன்னால் மந்திரமாவது நீர் பூசுகிறார், அப்பவே நீங்கி வச்சுன்னு சொல்கிறார் திருவிளையாட புராணத்தில். அப்படி தான் வருது. அதில் அது பின்னால் வந்துட்டான், சேக்கிழாருக்கு பின்னால் தான் வந்தது. இருந்தாலும் அவர் அப்படி பாடுறார். மந்திரமாவது நீர் என்று சொன்னதுனால தீண்டி நீர் பூசுகிறார். எனவே இந்த குற்றம் உடல் குற்றம் தானே, அது நீங்கி விட்டதுன்னு ஒரு பாடுறாங்க திருவிளையாடு புராணத்தில். பெரிய புராணத்தில் அங்கே அப்படி பாடலை. சேக்கிழார் வந்து சரியான நேரத்தில் பாடுறார். வாழ்க அந்தனர் வானவராணினம் பாடுற பொழுது வேந்தனும் ஓங்குகன்னாரான். வேந்தனும் ஓங்குகன்னார். என்ன வாக்கு அந்த வாக்கெல்லாம்? அருள் வாக்கு. வேந்தன் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறார். ஓங்குக என்றால் குனிஞ்சுதான் இருக்கான், அப்படி தானே இருக்கிறான். நிமிந்து விட்டான்றார், நிமிந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அருமையாக பாடுற இடங்கள் அதெல்லாம். அதான் சொல்கிறார், அந்த வெப்பு நோய் தீண்டியது மட்டுமல்ல, உடல் நோய் தீண்டியது மட்டுமல்ல, மெய்க்கூனாக இருக்கின்ற அதுவும் தேர்ந்ததுன்னுவாங்க. மகாவித்வா மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடைய புராணங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாவற்றையும் படிக்கணும்னு நினைக்க முடியல, ஏதோ என்கிட்ட சில புத்தகம் இருக்குது. ரொம்ப அருமையாக எழுதுவார் சிலதெல்லாம். அவர் தான் சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழில் எத்தனையோ கருத்து சொல்வார், எத்தனையோ கருத்து சொல்வார். அதில் ஒரு கருத்து, பாண்டியனுக்கு கூன் நீங்கியது என்பதால் பெரிய புராணத்தில் கூன் என்ற உறுப்பே கிடையாதுன்னு எழுதுகிறார். எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்கள். அதாவது யாப்பு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கூன் என்பது ஒரு தனிச்சீராக இருக்கும். முன்னே இருக்கும் அகவற்பா என்றால் 4 சீர் இருக்கும், மேலே ஒரு சீர் இருக்கும். அது சங்க இலக்கியத்திலே வரும். இவரே புலன் உழுது உண்மார் புன்கண் அஞ்சி என்று வரும். புலன் உழுது உண்மார் புன்கண் அஞ்சி 4 சீர் இங்கே வந்துடுச்சு அகவற்பாவில், ஆசிரியப்பாவில். இவரேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, முன்னே இருக்கு இல்லையா, அதை கமா போட்டு வச்சுருப்பாங்க இவரே. அது இவரே என்பது கூன் என்று எழுதுவாங்க. உமணர் சேர்ந்து கழிந்த மருங்கி அகந்தலை உமணர்னு வரும். அது கூன் என்று தனியாக ஒரு சொல்லுவாங்க. அது யாப்பில் 4 சீர் இருக்கணும். ஒரு சீர் வந்தால் அது சேர்த்துக்கணும். 5 சீராக வைத்தால் அது கூனாக வந்ததுன்னுவாங்க. சில பேருக்கு 6 விரல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும் அதெல்லாம். அதனால் ஒரு சீர் ஒரு சாதியை எடுத்துட முடியுமா? 6 விரலுக்கு கட் பண்ணிட முடியுமா? அது வச்சுக்கிறான் இல்லையா, அதே மாதிரி அவர் கூன் என்பது ஒரு உறுப்பாக சீராக வைத்துக்கணும்னு சொல்கிறார். இருந்தாலும் மகாவித்வா என்ன சொல்கிறார், கூன் நீக்கியவன் அல்லவா ஞானசம்பந்த பெருமாளுடைய பதிகம், அவன் நீங்கிட்டான். எனவே அந்த
நூல் பூரா கூன் இருக்கக்கூடாது என்று அப்படி ஞானசம்பந்தர் மதிக்கிறார் என்று வேடிக்கையாக பாடுறார். அருமையான செய்தி அதெல்லாம். அது கூனுக்காக சொன்னேன். அதனால் என்பவற்றால் வெப்பு நோயும் மெய்க்கூனும் நீங்கியவை அறிகன்ன. சித்தி பக்தி உண்மை முத்தி நாதன் படிமுறையால் வீடுகள். அந்த சித்தி தருநாதன் சொல்கிற பொழுது சித்தி தருகிறான், பக்தி தருகிறான், உண்மை தருகிறான், முத்தி தருகிறான். இந்த பாட்டுடைய அடிப்படை தான் முதல்ல ஞானசம்பந்தர் பாடுறது. முத்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர், தக்கோர் போவது நீர், பக்தி தருவது நீர், பறவை நீர்னு சொல்லிட்டு சித்தி தருவது நீருன்னு பாடுறார் இல்லையா? எல்லாம் அங்கே சொல்கிறார். அதில் முக்கியமான கருத்தாக முத்தி தருவது முதல்ல. அதான் நீட்டினுடைய பெருமை என்ன, முத்தி தருவது தான் முதல்ல. அப்புறம் பக்தி சத்தியமாவதுன்றார். சத்தியம்ன்றது ஞானம், உண்மையை தருவது. பக்தியை தரும், விரும்பினால் சித்தியும் தரும். சித்தியும் தரும் என்று கடைசியாக சித்தி தருவது நீர் என்று சொல்கிறார். நான் ரொம்ப நாளாக நான் நினச்சிருந்த சின்ன போல படிச்சிருந்தேன். இதெல்லாம் சின்ன போல படிச்சது தானே. சித்தி தருவது நீர், அப்போ அம்மா தருவது என்ன அப்படின்னு கேட்பேன். நான் உண்மையாக தெரியாது, எனக்கு சித்தினா என்னன்னு தெரியாது. சித்தி தருவது அம்மா தானே விரும்பி தர்றாங்க, அம்மா தருவது என்ன என்று நான் சித்தின்னா எங்கள் சித்தி இருந்தாங்க. அதை படிக்கிற போதெல்லாம் அது ஞாபகம் ஒரு சித்தி தருவது நம்ம சொல்லியிருந்தோமே, சித்தி தருவது நீர் என்று. அதனால் சித்தி உலகப்பயன், பக்தி பண்டை நவற்றால். அப்பா எழுதுகிறாங்க, பக்தி என்பது பண்டை நட்டவத்தால் வர்றது. நமக்கெல்லாம் பக்தி வருதுன்னா அது முன்ன தவந்தான், திடீர்னு இல்லைன்ற. உண்மை என்பது உண்மை ஞானம். தென்கமலை வாழ்நாதன் என்று இடம் சொன்னதாலே அந்த இடத்தை சொல்லி சித்திகள் பல உங்களுக்கு கிடைக்கும் என்றார். பரநாதன் என்பதாலே பக்தி கைகூடும், நம் குருநாதன் என்பதாலே நமக்கு ஞானம் வரும், நாம் அவனுக்கு அடிமையாக இருக்கின்றோம் என்று. திருப்பெயரை நாள்தோறும் ஓத வேண்டும், ஞானப்பிரகாஷ் என்ற பெயரை நாள்தோறும் ஓத வேண்டும் என்று இதெல்லாம் குருவுடைக்கு சொல்கிறதுக்கு, குருவுடைய சிறப்பாக சொல்கிறதுல அப்பா அதை எழுதியிருக்கிறாங்க. அதான் அப்படிப்பட்ட சன்மார்க்க குருன்றார். சன்மார்க்க குரு சந்நிதி போய் வந்தார், குருவினிடத்திலே பொய் சொல்லக்கூடாதுன்றான். இது எனக்கு என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. அதெல்லாம் அடைஞ்சு போகிற மகா சன்னிதானம், 26 மகா சன்னிதானம் சென்னையில் பிரச்சார நிலையத்தில் இருந்தார். அங்கே தான் ரொம்ப நாளாக இருந்தார், நமக்கு தெரியும். நான் இப்போ அடிக்கடி அங்கே போவேன். அங்கே வடுகநாதன் ஒரு சமையல்காரர் இருந்தார். இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல. அவர் வடுகநாதன் பேர். சாமி என்ன சொன்னாலும் திட்டும், பயங்கரமாக திட்டும். எனக்கெல்லாம் கோபம் வரும், என்ன சாமி இப்படி திட்டு பேசாம இருக்கு. சாமி திட்டினா பேசாமல் இருக்கணும், இன்னும் சொல்லக்கூடாது. அப்புறம் என்னன்னா, அப்போ இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் வரும். நம்ம பனகல் பார்க்கன் வந்து மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நிற்கும். 7:30 8:30 மணி ஒரு மணி நேரம் நிற்கும் அங்கே. சாமி என்ன பண்ணும், அதான் எப்பவும் லேட் தானே, எப்பவும் லேட் பண்ணும். அப்பவும் என்ன பண்ணும், வடுகநாதன் இருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக லெட்டர் எழுதும். அவசரமாக காலையெல்லாம் உட்காந்துங்க அந்த எழுத வேண்டியது தானே. 7:30 மணிக்கு வந்து நின்னா 7 எழுத ஆரம்பிச்சு அவசர அவசரமாக எழுதி ஒரு 10 கார்டு ஏதோ எழுதுது. சீக்கிரம் போ, ஓடி போய் கொடு. பல முறை போனால் இருக்காது, அங்கே இருக்கு, அது போயிடும். இவன் என்ன பண்ணான், எடுத்து அந்த இதில் போட்டுருவான், இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வந்துடுவான். போட்டு வந்துட்டு நான் போட்டேன் சாமி இன்னும் சாமி இன்னும் நேரா பொய் சொல்கிறையே தப்பு இல்லைடான்னா, நான் என்ன பண்ணுறது, தப்பு தான், சாமிக்கு சொல்லக்கூடாது, தப்பு தான் என்று சொல்லி அப்புறம் நான் வார்த்தை சொல்லுவான். ஏன்னா நீ சொல்லலாம் இல்லையா, சாமி இந்த மாதிரி போனால் போயிடுது, ஒரு 5 மணிக்கே நீங்கள் எழுத ஆரம்பித்தா நல்லது இல்லையான்னு சொன்னால், சாமிக்கு போய் சொல்கிறதா நம்ம, ஐயோ சொல்லக்கூடாது, அவர் குரு மாதிரி, அவருக்கு போய் நம்ம சொல்கிறதா என்ன, அப்படி தான் கடைசியில் தான். கடைசியில் திட்டு வாங்குவான், கடைசியில் ஓடுவான், வாங்குவான், இப்படியே தான் இருந்தான். அதுதான் சொல்கிறேன். சன்மார்க்க குரு முன்னாலே சந்நிதியிலே பொய் வந்தால், பொய் மட்டும் இல்லை, பொய் என்றால் அவருடைய இனமாக இருக்கிற பொய், குறளை, கடுஞ்சொல், பயனிலை சொல், 4 சொல்கிறார். திருவள்ளுவர் 4 குற்றம் சொல்கிறார். சொல்லுக்கு என்னென்ன குற்றம், பொய் முதல்ல குற்றம், அது பாவம், பாதகத்தில் ஒன்று பொய். அடுத்து புறங்கூறுதல்னார், அடுத்தவர் இல்லாத பொழுது சொல்லுதல்னார். அது பாருங்கள், வள்ளுவர் எவ்வளோ சைக்கலாஜிக்கலாக எழுதியிருக்காருன்னு சொன்னால், அடுத்தவனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது நம்மளால், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இந்த ஆள் எப்படி தெரியுமாங்க, யாராக இருந்தாலும் சொல்லும். அவர் என்ன சொல்கிறார், இந்த ஆள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுறையே, அந்த கமெண்ட்டை அவன் எதிரில் பண்ணுன்றார். நீ பண்ணாதன்னு சொல்ல, அடுத்தவனை பற்றி நீ குற்றம் சொல்லாதன்னு சொல்ல. குற்றம் சொல், குற்றத்தை நேராக சொல். கண்ணின்றி கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல்ற. முன்ன அவனை அனுப்பிச்சிட்டு அவங்ககிட்ட சிரித்து பேசிட்டு அவன் போன உடனே அவனை திட்டுறிய, என்னப்பா இது, என்ன ஒரு போலித்தனம். அதை விட நேராக சொல். புகழ்ந்து சொல்வதை சொன்னான். நேசனை காணா இடத்துன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, தனிப்பாட்டில் நெஞ்சாரை திரு நேசனை காணா அன்புடைய அவன் காணாத பொழுது புகழ வேண்டுமா, நெஞ்சாரை துரைத்தல் ஆசானை அவ்வளோ அங்கே எங்கே பார்க்குறேன் அங்கே வணங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நேராக புகழ்ந்து சொல்லாமல் குற்றத்தை சொல்கிற, புகழ்ந்து பின்னால் சொல்லிடு.
ஆனால் நீ என்ன பண்ணுற, நேராக புகழ்ந்து சொல்கிற, குற்றத்தை பின்னால் சொல்கிறே, அதான் புறங்கூறுதல். அது குற்றம், பெரிய குற்றம் சொல்லுக்கு என்று பொய் புறங்கூறாமை, பொய் கொள்ளையினார் கடுஞ்சொல், கடுஞ்சொல் கூடாது, பயனில்லை சொல்லலாம், காலத்தை போக்குகின்ற பயன், யாருக்கும் பயன்படாத சொல். அதான் இதெல்லாம் சன்மார்க்க குருவுக்கு முன்னாலே சொல்லக்கூடாது. சந்நிதிவனும் பொய் வரினும் இப்படி இருந்தால் நன்மார்க்கமும் கெடும், நல்ல நெறி போயிடும். சந்நிதி என்றால் திருமுன்பு, குருமுன்னுடைய திருமுன்னாலே. எப்படி சுவாமியினுடைய சந்நிதி முன்னாலே நாம் எவ்வளோ பவ்யமாக இருக்கிறோமோ, எவ்வளோ நேர்மையாக இருக்கும்னு நினைக்கிறோமோ, அதுபோல் குரு முன்னாலே இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நன்மார்க்கமும் குன்றும். அப்புறம் மெய்யுணர்வு, ஞானம் தங்காது, மெய்யுணர்வு போகும். தொன்மார்க்கம், பழைய நெறிகள், நம்முடைய ஒடுக்க நெறிகள் எல்லாம், மரபுகள் இருக்க, நம்முடைய மரபுகள், தமிழர் என்றால் சில மரபுகள், அதெல்லாம் மாறி போகும். இப்போ விருந்தோம்புதல் ஒரு மரபுங்க, நமக்கு அடிக்கடி சந்திக்கிறது ஒரு மரபு. இப்போ மாறி போச்சே, சந்திக்கிறதே முடியல. விருந்தா அங்கேயே நீங்கள் சாப்பிட்டுங்கன்றோம் இல்லையா, இங்கே வராதிகள் நேராக சந்திக்கவே முடியலையே என்றால் இந்த மரபுகள்லாம் மீறுதல்லவா. எத்தனையோ மரபுகள் போயிடுச்சு இல்லையா. அதான் மரபுகள் மீறுன்றார். பழமையான நெறி பாழ்படும். உலகியல் துறை லௌகீகம் போயிடுன்றார். லௌகீக முறையில் சில ஒழுக்கங்கள் உண்டல்லவா, அவையெல்லாம் கூட போய்விடும். தொன்மார்க்கமும் துறையும் மறந்திடும். பன்மார்க்கம், பன்மார்க்கம் என்றால் பல மார்க்கம், பல சமயங்கள் அர்த்தம். ஒழுக்க நெறி ஒன்றுதான், சமய நெறி பல. எனவே எல்லா சமயங்களும் சொல்லுகின்ற ஒழுக்கம் ஒன்றுதான். கொல்லாமை எல்லா சமயம் சொல்லுது, நிலையாமை எல்லா சமயம் சொல்லுது. எனவே ஒழுக்க நெறி ஒன்றுதான். ஆனால் சமய நெறி பல. பல கடவுளை வணங்குவதாலும் தத்துவங்கள் மாறுபடுவதாலும் பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சம். எல்லாத்துக்கும் பஞ்சம் வந்துடும். உணவு பஞ்சம் மட்டுமல்ல, எல்லாம் பஞ்சம் சொன்னார். கைப்பட்ட மாமணி தான் இடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் நெய்ப்பட்ட பால் இளநீர் தயிர் தான் நிற்க கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானிக்கு ஒப்பேன்றாங்க. இது நாம் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்மி என்று வர சொல்கிறாங்க, அந்த கர்மகாண்டகத்தை சொல்ல போகிறாங்க. அதாவது கையிலே கிடைத்த மாணிக்கத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு பறக்கல் கூழாங்கலை எடுத்து வைத்து கொண்டது போலன்றார். உதாரணம், எவ்வளோ புத்திசாலி பாணி, இருக்கிற மாணிக்கத்தை தூக்கி போட்டு கூழாங்கலை வச்சுக்கிறேன்ற. கைப்பட்டனர், கையிலே கிடைப்பது. கைப்பட்ட மாமணிதான் இடை கைவிட்டு வெய்ப்பட்டன்னா வெயிலே கிடக்கிற பறக்கிற்கு அந்த கூழாங்கல்லை சுமப்போன் விதி, அவனுக்கு இருக்கிற விதி போல. மாணிக்கத்தை பெறுகின்ற விதி இல்லை, கூழாங்கல்லை சுமக்கின்ற விதி போல. நெய்ப்பட்ட பால் இளநீர் இதெல்லாம் சுவையானவை. நீர் தயிர் தான் நிற்க கைப்பிட்டு உண்பான். கைப்பு என்றால் கசப்புன்னு அர்த்தம், கசப்பை போட்டு சாப்பிடுகிறோம்னு அர்த்தம். கைப்பிட்டு உண்பான், கசப்பை சாப்பிடுவது போல. சுவையான பால் தயிர் நெய் எல்லாம் இருக்கிற பொழுது கசப்பு நீரை சாப்பிடுவது போலன்னார். அப்போ அதுக்கு கைப்பு என்பதற்கு எட்டிக்கான் தான் எழுதியிருக்கிறாங்க. அது வள்ளுவர் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு சொல்கிறார் இல்லையா. கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுனால் கனி என்றால் நெல்லிக்கனி, அதிகமாக சாப்பிட்ட நெல்லிக்கனி போல என்றார். அது பரிமையழகர் நயமாக எழுதுகிறார். கனி இருக்க காய் கவர்ந்துன்னு சொன்னால் நம்ம காய்கறி சாப்பிட்றோம் இல்லையா. கத்திரிக்காய் சாப்பிட்றோம், முருங்காய் சாப்பிட்றோம், வேறு பழமாக கேட்குறோமா, கத்திரி பழம் கொடு, முருங்கை பழம் கேட்குறோம், காயாக கொடுன்னு கேட்குறோம். காயாக சாப்பிட்றது இருக்கிறது, பழமாக சாப்பிட்றது இருக்குது. எனவே அப்படி சொல்லக்கூடாது என்று, கனி என்றால் அவ்வைக்கு அதிகமாக தந்த நெல்லிக்கனி போன்றும், காய் என்று சொன்னால் உண்டால் உயை போக்குகின்ற நஞ்சாக இருக்கின்ற எட்டிக்கனி போல என்று அவர் எழுதுகிறார். எட்டிக்காய் போலன்னு எழுதுகிறார். அதுதான் இங்கே வைத்துக்கணும். கைப்பு என்பது எட்டிக்காய்னு வைத்துக்கொண்டு இளநீர் தயிர் பால் இவையெல்லாம் சுவையானது. அதை விட்டாச்சுன்றார். உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை ஒன்று சொல்லி நான் இடைவேளை விடுறேன். கண்மமேன்னார், கண்மின்னார் இல்லையா. மறிப்பார் வெறும் கண்மிகளேன்னு பாடினார் இல்லையா அருணகிரியார். ஒரு பாட்டில் வருது இல்லையா, கந்தர் அலங்காரத்தில் பெருமானை, முருகப்பெருமானை தொழுகின்றவர்கள் தான் ஞானிகள், மற்றவர்களெல்லாம் மறிப்பார் வெறும் கண்மிகளே, வெறும் கண்மத்தை செய்கிறவன் சொன்னார். அதாவது கர்மம் நமக்கு ஞானம் தராது, பலன் தரலாமே தவிர ஞானம் தராது என்பது நம்முடைய கொள்கை. வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீமாம்சகர்கள். அவர்கள் வேள்விதான் முக்கியமாக, வேள்விதான் எல்லாம் பயனும் தரும் என்று ஞானகாண்டம் சொல்லுகின்ற பிரம்மத்தை ஏற்றுக்கலை. வேள்வியே எல்லா பயனும் தரும், வேள்வி பயன் அப்படி என்ன சொல்கிறாங்க, நிஷ்காமியமாக நீங்கள் வேள்வி செய்தால் உங்களுக்கு ஞானம் வந்துவிடும், காமியமாக நீங்கள் வேள்வி செய்தால் உங்களுக்கு பயன் வந்துவிடும் அவங்க சொல்கிறாங்க. அதான் சொல்கிறார் கண்மிகள்னார். அங்கே எழுதியிருப்போம் உங்களுக்கு. கண்மிகள் கர்மமே முத்தி தரும் என்கின்ற, ஞானம் வேண்டுதல் என்று சொல்லுகின்ற கர்மகாண்டிகள் மீமாம்சகர்கள். இவர்களை பூர்வ மீமாம்சம் சொல்லுவாங்க. இவர்களை கர்மகாண்டிகள், வேதம் கர்மகாண்டம் அதை மட்டும் ஏற்கின்றவர்கள் என்றும்,
கர்ம பிரம்மவாதிகள், கர்மமே முத்தி தரும் என்று சொல்வதாலே கர்ம பிரம்மவாதிகள் என்று மீமாம்சகரை ரெண்டாக சொல்கிறாங்க. கர்மகாண்டிகள், கர்ம பிரம்மவாதிகள் என்று ரெண்டாக சொல்லுவாங்க. அதாவது வேள்விதான் முக்கியம், அதுதான் முறை, அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கர்மகாண்டிகள், அதுவே பயன் தரும் சொன்னான். அப்புறம் அதுவே முத்தி தரும் சொல்கிறான், அதுவே முத்தி தரும். அப்போ கர்ம பிரம்மவாதிகள் என்று ரெண்டு வகையாக நமக்கு அந்த வேதத்தில் ஏற்றுக்கொள்கிற, வேதத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் ஞானகாண்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதால் அந்த கர்மகாண்டிகள் என்ற வார்த்தையை சொல்கிறார். அடுத்தா இங்கேயும் சொல்கிறார், கைப்பிட்டு உண்பார் போன்றும் கண்மி ஞானிக்கு ஒப்பே என்றார். ஞானத்திற்கு அதுவே ஞானம் என்று எண்ணுகிறார்களே அவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று எழுதுகிறாங்க. அதில் அந்த பகுதி மட்டும் நான் நிறைவு செய்கிறேன். அது வந்து 13ஆம் பக்கமா? முடிச்சுட்டேன். மாகேஸ்வரன் தான் வருதா? 12. சரி, அதான் அதோடு முடிச்சிருக்கேன். கர்மகாண்டிகள், கர்ம பிரம்மவாதிகள் என்பவர்கள் வேதத்திலே பூர்வ மீமாசம் சொல்கிறவங்க. திருவாசகத்தில் இதை எடுத்து சொல்கிறார் முதல்லையே. அதாவது விரதமே சரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார். விரதமே பரமாக, நான் எழுதலதை, விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினார் என்பது கர்மகாண்டிகள் பூர்வ மீமாசகர்கள். சமயவாதிகள் தத்தம் மதமே அமைவதாக அரட்டி மலைந்தால் என்பது அது உபாசனா காண்டத்தை சொல்கிறார். அப்புறம் மாயாவாரம், சண்டமாரதம் என்னும் மாயாவாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஞானகாண்டம். இந்த மூன்றுமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று வாணிக்க வாசகர் எடுத்து காட்டுறார். வேதத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்று, ஞானகாண்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்மகாண்டம் வேண்டான்றாங்க, கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க ஞானகாண்டம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, உபாசனா காண்டம் இருக்கோ பல தெய்வ வணக்கம் செய்கிறாங்க, எனவே சரியாக இல்லை என்று சொல்கிறார். அதில் இங்கே இந்த பகுதியில் சிவநிந்தனை செய்கின்றவர்கள் குருநிந்தனை செய்தார். அவர்களெல்லாம் கன்மிகள், கர்மகாண்டத்துக்கு ஒப்பானவர்கள், ஞானம் பெற முடியாது என்று எழுதுகிறார். அதோட குருநிந்தை முறையும் தெரியுது. அடுத்த பகுதியில் நமக்கு மாகேஸ்வர நிந்தைன்றதை நம்ம இடைவேளைக்கு பின்னால் நம்ம பார்க்கலாம்.